சங்கீதம் 23 தாவீது இப்படி தான் சொல்றார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லு இடங்களை மேய்த்து அமிர்த தண்ணீரை நடத்துகிறார். கடைசி 6வது வசனம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். ஆம் பிரியமான சகோதரன், இந்த நாளிலும் கூட நம்முடைய கால்களை அவருடைய சமூகத்தில் தரித்திருக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். சத்துரு எத்தனையோ விதத்தில் நம்மை துன்புறுத்தினாலும் கூட தேவன் நம்மை விடுவித்து அவருடைய சமூகத்தில் நம்மை அவர் ஆலயம் போல அவர் நாட்டியிருக்கிறார். இந்த நல்ல தேவனுக்கு நாம் யாவருமாய் இந்த வேளையில் உள்ளத்தில் ஆழத்தில் நன்றி செல்லி ஏக மனதோடு கூட சகோதர ஒருமித்து தேவ பிள்ளைகளாக யாவருமாய் நம் பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஏக மனதோடு கூட நாம் ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். அல்லேலூயா. ஒருமித்து நாம் ஆண்டவரை துதிப்போம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ. நன்றி ஆண்டவரே, நம்ம துதிக்கிறோம் ஆண்டவர் ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நம்ம துதிக்கிறோம் ஆண்டவர் ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி, உதவி செய்யும் ஆண்டவரே, ஆண்டவரை எங்கள் விடுவியும் ஆண்டவரே, இடைப்படும் ஆண்டவரே, எங்களை தேற்றுமை ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும். நன்றி ஆண்டவரே, எங்களை தாங்கும் ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவர். தேங்க்யூ ஜீசஸ். தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே, தயவு மட்டுமா எங்களோடு கூட இருந்தபடி நம்ம துதிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த கூட்டம் முடிவு முடியா தேவனே பரிசுத்த ஆவியான உங்களுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கும்படி, ஆவியானுடைய ஆளுகை இருக்கும்படி, ஆண்டவரே அக்னி மத்தியில் எங்களால் எங்களை வேலி அடிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் செவிகளை விருத்தி சேர்ந்து பண்ணும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபைக்கு ஏற்ற வார்த்தையை தந்தலும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, பேசப்படுற வார்த்தையை ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமக்கு நன்றி, நீ இந்த நாளில் பொறுப்பெடுத்து வழிநடத்தும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து வல்லமை நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாரும் உட்காருவோம். கடந்த வாரம் மனப்பாட வசனம் ஒரு முறை நம்ம வாசிச்சு இந்த வாரம் மனப்பாட வசனம் நம்ம படிக்கலாம். Let's revise the last week's memory verse and then let's move on with this week's memory verse. பைபிள் இருக்குங்களா, பைபிளில் திறந்து வச்சு ஒரு முறை வாசிப்போம், அப்புறமா நம்ம பைபிள் மூடி வச்சுட்டு வாசிக்கலாம். Those of you who have your Bibles with you, please turn to the verse. Then we can close the verse and then close the Bible and then say the verse by heart. சேர்ந்து வாசிக்கலாம். நம்ம உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்கள் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். மத்தேயு 5:44. இப்போ நம்ம பைபிள் மூடி வச்சுட்டு நம்ம வாசிப்போம் சத்தமாக. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். மத்தேயு 5:44. இப்போ ஆங்கிலத்தில் நம்ம வாசிக்கலாம். Matthew 5:44. Those of you who have the King James version, you can turn to it. Those of you who don't have, please look up to the screen. Matthew 5:44. Love your enemies, bless those who curse you, do good to those who hate you, and pray for those who spitefully use you and persecute you. Matthew 5:44. Let's say it by heart. Love your enemies, bless those who curse you, do good to those who hate you, and pray for those who spitefully use you and persecute you. Matthew 5:44. இந்த வாரம் வேத பாட வசனம் நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 43:19. ஏசாயாவின் புத்தகம் 43வது அதிகாரம் 19வது வசனம். This week's memory portion is from Isaiah chapter 43 verse 19. நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். Let's all read it together. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்போதே அது தோன்றும், நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஏசாயா 43:19. பைபிள் வச்சிருக்கீங்களா இல்லையா? அந்த ஒரு வரி ஆக்சுவலாக போடல, ஒரு 3 டாட் வைத்திருந்தாங்க, அதனால அதை வாசிக்கல. ஏசாயா 43:19. ஏசாயா 43:19 வந்து நீங்கள் அதை அறியீர்களா, அந்த வார்த்தைக்கு பதிலாக ஒரு 3 டாட் இருந்தது, அதனால நம்ம அதை வாசிக்கல. ஸோ அதை விட்டுட்டு மற்ற பகுதி நம்ம வாசிச்சிருக்கோம். ஏசாயா 43:19 நம்ம வாசிக்கலாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்போதே அது தோன்றும், நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஏசாயா 43:19. ஆங்கிலத்தில் வாசிக்கலாம். ப்ராமிஸ், இது ஒரு ப்ராமிஸ். Let's turn to Isaiah chapter 43 verse 19. It's a promise for us. Behold, I will do something new.
Now it will spring forth. I will even make a roadway in the wilderness, rivers in the desert. Isaiah 43 verse 19. ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம். The letter written to the Romans, chapter 1. ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். Romans chapter 1 verse 21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. Romans chapter 1 verse 21. For even though they knew God, they did not honor him as God or give thanks, but they became futile in their speculations, and their foolish heart was darkened. அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்துல எழுதும்போது இந்த நிருபத்தை நீங்கள் வாசிக்கிறதுக்கு முன்னே உங்களுக்கு என்ன இருக்கணும்னு சொன்னால் உணர்வுள்ள ஒரு இருதயம் இருந்து கொண்டு இருக்கணும். What you should realize is that before reading this portion, we should have this heart which is so sensitive. உணர்வில்லாத இருதயம் இருந்ததுன்னா அந்த இருதயம் உணர்வில்லைன்னாவே அந்த இருதயம் இருளடைஞ்சு போயிடும்னு இங்கே சொல்கிறார். உணர்வு இல்லைன்னாவே அங்கே இருளடைந்து போகும் அப்படின்னு சொல்கிறார். If you are not sensitive, here he says, then your heart will be darkened. ஆகவே இந்த நாளில் உங்களோடு கூட நான் பேசுகிற ஒரு காரியம் என்னென்னா, என்னுடைய பிழைகளை உணர்கிற ஒரு மனுஷனாய் நான் இருக்கிறேனா அப்படின்றது தான். So even today the thing that I want to talk to you about is, am I able to realize my own mistake? ஒரு குஷ்டரோகி அவருடைய ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால், if you go to this leprosy hospital, அங்கே வந்து முதல் நாள் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அவங்க they'll give you a treatment the first day. அந்த மறுநாள் அங்கேருந்து அந்த குஷ்டரோகம் அதில் பாதிக்கப்பட்ட அந்த நபன் மறுபடியும் வரும்போது, when that leper comes back again, அவங்கள்ட்ட ஒரு விரலோ அல்லது ஏதோ ஒன்று இல்லாமல் போயிடும். அவனுக்கு he might lose a finger or a toe. டாக்டர் கேட்பார், என்னப்பா நேற்று 5 விரல் இருந்தது, இன்றைக்கி பார்த்தா 4 தான் இருக்கேன் அப்படின்னு கேட்டார்னா, The doctor might ask him, yesterday you had 5 fingers and today you have only 4. எனக்கு தெரியல, நைட் நான் தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ எலி வந்து கடிச்சிட்டு போயிருக்கு போல தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. He might say, I don't know how I lost that finger. Maybe while I was sleeping, a rat bit me and took away that finger. ஏன்னு சொன்னால் எலி கடிச்சிட்டு எனக்கு அந்த விரலை தின்றது, அதாவது எடுத்துன்னு போனது கூட அந்த குஷ்டரோகிக்கு தெரியாமல் போயிடும். Because that leper was not even able to realize that the rat had taken away that finger, the toe or a finger. அந்த உணர்வு அங்கே இருக்கவே இருக்காது, போயிடும். That sense, he has lost that sense. சங்கீதங்களின் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரன் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவான். If you look at Psalm, the psalmist would say something like this. 119ஆம் சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், Psalm 119. இது ஒரு பெரிய இருக்கிற சங்கீத புத்தகத்தில் ஒரு பெரிய சங்கீதம் இது. This is one of the longest psalms. ஆனால் இந்த சங்கீதத்தில் இருக்கிற ஒரு பியூட்டி என்ன தெரியுமா அந்த சங்கீதத்தில்? But the beauty of this psalm is, இந்த சங்கீதக்காரன் 7 முறை ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்பான். he would repeat one thing 7 times. சங்கீதங்களின் புத்தகம் 119ஆம் அதிகாரம் Psalm 119 27வது வசனத்தை வாசித்து பாருங்க. verse 27. உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தி அருளும் அப்படின்னுவான். Make me understand the way of your precepts. 34வது வசனத்தில் பாருங்க. verse 34. எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உம்முடைய வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன்னு சொல்லுவான். Give me understanding that I may observe your law and keep it with all my heart. 73வது வசனத்தில் பாருங்க. verse 73. உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று, உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. Your hands made me and fashioned me. Give me understanding that I may learn your commandments. 125வது வசனத்தை பாருங்க.
Verse 125. நான் உமது அடியேன் உம்முடைய சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும் அப்படின்னு எழுதிட்டு இருப்பார். I am your servant, give me understanding that I may know your testimonies. 130வது வசனத்தை பாருங்க. Verse 130. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளையும் உணர்வுள்ளவனாக்கும் எழுதப்பட்டிருக்கும். The unfolding of your words gives light, it gives understanding to the simple. 144வது வசனத்தை வாசித்து பாருங்க. Verse 144. உம்முடைய சாட்சிகள் நீதி என்றைக்கும் நிற்கும், என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன் சொல்றோம். Your testimonies are righteous forever, give me understanding that I may live. கடைசியா அவன் எழுதுவான் 7வது தடவை. 7th time he would write like this. 169வது வசனத்தை வாசித்து பாருங்க. 169. கர்த்தாவே, என் கூப்பிடுதல் உம்முடைய சந்ததியில் வருவதாக, உம்முடைய வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவனாக்கும் எழுதியிருப்பார். Let my cry come before you, O Lord, give me understanding according to your word. இந்த 7 வார்த்தைகள் திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையை ஒரு தடவை 2 தடவை சொல்ல அவர் 7 முறை என்ன சொல்றாருன்னா, என்னை உணர்வுள்ளவனாக்கும், எனக்கு உணர்வை தாரும், என்னை உணர்வு தாரும், எனக்கு உணர்வுள்ளவனாக்கும் அப்படின்ட்டு திரும்ப 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 ஆண்டவரிடத்துல அவர் கதறுகிறதை அங்கே பார்க்கிறோம் நாம். In all these 7 verses that we read, it was not just once, but in all those 7 verses he has mentioned 7 times saying, Lord, give me understanding, and with that kind of cry, he is crying unto God. ஒரே ஒரு அதிகாரத்துல அந்த மனுஷன் திரும்ப திரும்ப அதையே தான் சொல்கிறார். In just one chapter, that man keeps on saying that thing, give me understanding. ஏன் சொன்னவன் மனுஷனிடத்துல அவனுக்கு உணர்வு இல்லாம போயிடுவான் கடைசி நாட்கள்ல. Because in the last days people may lack understanding. அண்ணா சங்கீதக்காரன் 19ஆம் சங்கீதத்துல ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்கிறான். That's why in Psalm 19 he looks at God and says like this. 12வது வசனத்துல பாருங்க. 19 verse 12. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? Who can discern his errors? 19:12 சங்கீதம் 19:12ல Psalm 19 verse 12. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? Who can discern his errors? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் சொல்றார். Acquit me of hidden faults. அவன் சொல்றான், ஆண்டவரே, தன் பிழைகளை உணர்கிறவன் யார் ஆண்டவரே? Lord, who can discern his errors, Lord? அவன் தன் பிழைகளை நான் செய்த தப்பு தனக்கே தெரிய மாட்டேங்குது அவனுக்கு. They don't even realize their own mistakes. இதுதான் இன்னைக்கு இருக்கிற அநேகர்கிட்ட இருக்கிற மகா பெரிய வஞ்சகமே இதுதான் இன்னைக்கு. This is the great deception in many people. நான் பார்த்திருக்கேன். கடந்த இந்த வாரத்துல நான் பார்க்கும்போது அநேக இடங்கள்ல நான் போய் பார்க்கும்போது நான் ஆண்டவர் எனக்கு உணர்த்ததெல்லாம் இந்த வார்த்தை தான் மறுபடியும் ஆண்டவர் என் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி கொண்டே இருந்தாருன்னு. Throughout the last week, wherever I went, the Lord was pointing out this verse, and He was telling me, "This is what you have to share." பத்தியா தன் பிழைகளை உணர்கிறாங்களா பத்தியா? See, do they realize? Do they understand their own errors? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? Who can discern their errors? சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரமே என்னன்னு சொன்னா, என் பிழையை நான் உணர்ந்து கொள்ள முடியாதபடிக்கு என்னை மழுங்கலாக்குறதா அவனுடைய வேலையை. The greatest deception of Satan is to make me not understand, not to discern my own errors. அதனால अनेक பேர் வளர்ச்சி அடையிறது இல்ல. That's why not many people grow. ஆனா சங்கீதக்காரன் 119ஆம் சங்கீதத்துல தொடர்ச்சியா 7 முறை தேவனை பார்த்து கதறுகிறான், எனக்கு உணர்வை தாங்க ஆண்டவரே, எனக்கு உணர்வை தாருன்னு சொல்லி கதறான். But the psalmist in Psalm 119, he cries out to God 7 times and says, Lord, give me understanding. எனக்கு உணர்வு இல்லன்னு சொன்னா என் இருதயம் இருளடைஞ்சு போய்டும். Lord, if I don't have that understanding, then my heart would be darkened. என் இருதயம் சுருங்கி போகும். Then my heart can shrink. என் இருதயத்துல வெளிச்சம் இருக்கவே இருக்காது. Then there can be no light in my heart. என் இருதயத்துல இருள் அப்படியே கவ்விக்கொண்டே இருக்கும். Then this darkness would just cling on to my heart. அதனால சாத்தான் முதல்ல எப்பமே அவன் ஒவ்வொரு காரியத்திலும் உங்களையும் என்னிடத்துல முதல்ல என்ன பண்ணுவான், உணர்வை உங்களிடத்துல உணர்வை எடுத்து போடுகிறவனா தான் முதல்ல இருப்பான். அந்த உணர்வே கொடுக்க மாட்டான் முதல்ல. That's why Satan would always come to us and try to take away that understanding, that discernment from us. அவன் முதலா உணர்வு இல்லாம ஒரு குடும்பத்தை அவன் நாசம் பண்ணான். Without that understanding, he was
No, because of that, one family was completely ஒரு destroyed. புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் ஒரு சேர ரெண்டு பேருமே வந்து வெட்டி போட்டான் அவன். Together, the husband and wife were completely destroyed. ஆதியாகமத்தின் புத்தகத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, If you turn to Genesis, ஆண்டவர் வந்து ஆதாமை ஏவாளையும் பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார். ஆதாமை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார் ஆண்டவர். he looked at Adam and he said something like this. நீ தோட்டத்துல இருக்கிற எல்லா கனியும் நீங்க புசிக்கலாம் நீ. You can eat of all the fruits in the garden. ஆனாலும் கூட நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம்னு சொன்னாரு. But do not eat the fruit from the tree of knowledge. 2:17 நீங்க வாசித்து பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியுங்க. Verse 17 in chapter 2. அதை நீ புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார் அவர். But for in the day that you eat from it, you will surely die. உடனே சாத்தான் அங்கிருந்து வந்தான். So the Satan came immediately. உடனே இல்ல நீ அப்படிலாம் நீ ஒன்னு சாக மாட்ட நீனு. He said, no, you will not die like that. ஆனா நீ தேவனை போல இருப்பாய் அப்படின்னு But you சொல்லிட்டான். can be like God. ஆதியாகமம் 3:7 பார்த்தீங்கன்னு சொன்னா, chapter 3 verse 7. அவங்க ரெண்டு பேரும் அந்த கனியை புசிக்கிறாங்க ரெண்டு பேரும். Now they both were eating that fruit. அப்பொழுது அவருடைய இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. Then the eyes of both of them were opened. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். And they knew that they were naked and they sewed fig leaves together and made themselves loin coverings. அவங்க கொஞ்சம் கூட நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியிலேயே இப்படி அவர் வேணான்னு புசிக்க வேண்டாம்னு சொன்னாரு, அந்த கனியை நம்ம பறித்து நம்ம புசித்துட்டோமே அப்படின்ட்டு கொஞ்சமாவது உங்களுக்கு உணர்வு வந்ததான்னு பாத்தீங்களா உங்களுக்கு? They did not even have a bit of sense saying, no, we are completely disobeying God. God has not asked us not to eat this fruit. என்ன உங்களுக்கு அவங்க கண்கள் திறக்கப்பட்ட உடனே தாங்க ரெண்டு பேரும் நிர்வாணின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க ரெண்டு பேரும். But the moment their eyes were opened, they realized that they were naked. உடனே போய் அங்க அத்தி இலை இருந்தது, அந்த அத்தி இலையை பறிச்சு உடனே அவங்க தங்களை மறைத்துக் கொள்றதுக்காக அத்தி இலையை அவங்க தேய்த்துக் கொண்டாங்க. So they found this fig leaves and they sewed them together and they covered themselves. அவங்க அத்தி இலையை தேய்த்துக் கொண்டு போய் ஒளிஞ்சு கொண்டாங்களா அவங்க? Did they hide having sewed that fig leaves? இல்ல அவங்க முதல்ல ஒளியில அவங்க. They did not hide. நீங்க வேதத்தை நல்லா ஆராய்ஞ்சு பாருங்க உங்களுக்கு தெரியும். If you go through the scripture, you will know it. அவங்க தாங்க நிர்வாணி என்பதை அறிந்த உடனே அத்தி இலையை பறிச்சுட்டு கட்டிக்கிட்டு தோட்டத்துக்குள்ளே ஒரு ரவுண்டு கூட அவங்க வந்திருப்பாங்க அவங்க. Immediately when they realized that they were naked, they would have sewed this fig leaves and covered themselves. They would have even gone around the garden for a walk. அங்க இருக்கிற மிருகங்களாம் பார்த்திருக்கேன், என்னடா நீங்க ரெண்டு பேரும் வித்தியாசமா இருக்கிறாங்க, இன்னும் அத்தி இலையை வச்சுன்னு ரெண்டு பேரும் இன்னும் ஒரு சாயம் பூச்சின்னு வர மாதிரி இன்னொரு அப்படி சுத்தின்னு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மிருகங்களும் ஆச்சரியமாய் பார்த்திருக்கோம். Even the animals in that garden would have wondered and noticed and said, what happened to these people? They are coming around with all these fig leaves. ஆனா உங்களுக்கு உணர்வு எப்ப தெரியுமா வந்தது உங்களுக்கு? But when they got this understanding, 8வது வசனத்தை பாருங்க. verse 8. பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். Verse 8, they heard the sound of the Lord God walking in the garden in the cool of the day. அப்பொழுது ஆதாம் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்ததிக்கு அப்பதான் அவங்க விலகுறாங்க ரெண்டு பேரும். And the man and his wife, only at this moment now they hid themselves. உடனே அதுக்கப்புறம் தான் விருட்சங்களுக்குள்ள போய் ஒளித்துக் கொண்டார்கள்னு எழுதப்பட்டிருக்கு. Only then they went and hid themselves among the trees of the garden. நல்லா பாருங்க 8வது வசனத்தை நீங்க மறுபடியும் நல்லா கவனிச்சு ஸ்லோவா நீங்க வாசித்து பாருங்க உங்களுக்கு Now தெரியும். look at verse 8 and read slowly and carefully. தேவனுடைய சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் தான் அவங்க போய் ஓட்டி ஒளியறாங்களே தவிர They now go and hide only after hearing the sound of the Lord God. அதுக்கு முன்ன வரைக்கும் அவங்க ஓடி போய் ஒளியவே இல்ல. Until then they did not go and hide. அத்தியலையை தெரிச்சாங்க, தங்களை போட்டு மூடிக்கொண்டாங்க. ஆனா அவங்களும் அங்கேயே எல்லாரும் அங்கே தோட்டத்துல எல்லாருக்கும் தெரிற மாதிரி எல்லாம் அப்படி அந்த தோட்டத்துல ஒரு உலா வந்துட்டே இருக்காங்க எல்லாரும். They sewed the fig leaves and then they covered themselves and they were going around in the garden. ஒளித்துக் கொள்ளல. They did not hide themselves. ஆனா தேவனுடைய சத்தத்தை கேட்ட மாத்திரத்துல But the moment they heard the sound of the Lord, உடனே அவங்க தேவனுடைய சத்தத்தை கேட்ட மாத்திரத்துல தான் என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்கு ஐயோ தேவன் வந்துட்டாரே அப்படின்னு கேட்ட உடனே அப்புறம் தான் ஓடி போய் ஒளியறாங்க எல்லாரும். Only when they heard the sound of the Lord they realized that God had come and then they went and hid themselves. பழத்தை பறிச்சு புசித்த உடனே நிர்வாணின்னு அறிந்த உடனே ஏன் அவங்க போய் ஓடி ஒளியல?
Immediately when they ate the fruit and they realized that they were naked, why did they not go and hide ஏன் themselves? தெரியுமா அவங்க ஓடி ஒளியில? You know why they did not hide அவங்க themselves? வந்து தேவனுடைய சத்தத்தை அவங்க கேட்கல. அவங்க Because they did not hear the voice of the Lord. அவங்களுடைய சாத்தானுடைய சத்தத்தை அவங்க கேட்டுனே இருந்தாங்க. Because they were listening to the sound of the Satan. நீங்க எப்பெல்லாம் நீங்க சாத்தானுடைய சத்தத்தை நீங்க கேட்டே இருக்கிறீங்களா, அப்பெல்லாம் உங்களுக்கு உணர்வு வரவே வராது. உங்களுக்கு As long as you are listening to the voice of Satan, you will not have this understanding or realization. ஆனா எப்பெல்லாம் தேவனுடைய சத்தத்தை நீங்க கேட்கிறீங்களோ, But whenever you hear the sound of the Lord, அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உடனே உங்களுக்கு உணர்வு வந்து ஓடி போய் ஒளிய ஆரம்பிக்கும். so immediately you would get your senses and then you would go and hide yourself. சாத்தானுடைய சத்தத்தை கேட்டே இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும்னா, You know what will happen to those who keep on hearing the sound of the Satan? அவங்களுக்கு ஒரு நாள் இந்த பாவ உணர்வு எல்லாம் அவங்க வரவே வராது. They will never have this, an understanding of their own sins. ஐயோ நான் இப்படி பாவம் செய்துட்டேன், Oh, I have sinned like this. நான் தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியிலே, I have not obeyed the voice of the Lord. நான் அவரை புண்படுத்திட்டேன், I've hurt the Lord. நான் வந்து ஆண்டவர் இப்படி வந்து அவருடைய அவர் மகிமை குறைச்சலா நடந்து கொண்டேனே, I have behaved in such a way that it brings I have come short of the glory of God. கொஞ்சம் கூட உங்களுக்கு வரவே இல்லை. உங்களுக்கு They did not get such thought. பழத்தை பறிச்சாங்க, சாப்பிட்டாங்க, எல்லாமே இதாங்க, அத்தியலை தைச்சு போட்டாங்க, தோட்டத்துல உலாவிட்டே இருக்கிறாங்க. அவங்க They plucked the fruit, they ate it, they became naked, they sewed the fig leaves together and they were walking around the garden. உணர்வு வரல. They did not get that senses. அவங்களுக்கு உணர்வு வரவே வராது. Their senses will never return. உங்களுக்கு எனக்கு அப்படிதான். ஒரு நாள் நான் சாத்தானுடைய சத்தத்தை நான் கேட்டே இருக்கிற வரைக்கும் எனக்கு உணர்வு வரவே வராது. எனக்கு For you and me it is the same thing. As long as we are listening to the sound of the Satan, we will never get back to our senses. ஆனா சாத்தான் தேவனுடைய சத்தத்தை கேட்கும்போது எனக்கு என்ன வரும்னு சொன்னா, But when I listen to the voice of God, எனக்கு உணர்வு, அவனுக்கு உடனே உணர்வு வந்துடுச்சு பாருங்க. அவனுக்கு he immediately received his senses. உடனே ஓடி போய் என்ன பண்றானா, ஐயோ இனிமேல் நான் தோட்டத்துல உலா கூட ஓடுறா, எங்கடா இருட்டு இருக்கு, எங்கடா போய் ஒளிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஓடி போய் அப்பதான் ஒளியறாங்க. Now they realize that they can't be walking around in the garden and they have to go and hide themselves in the darkness, and they went and hid themselves among the trees. இதுல இருந்து நான் ஒண்ணே நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் என்னன்னா, So from this one thing that I learned, எப்பெல்லாம் ஒரு மனுஷன் சாத்தானுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறானோ, whenever a person is listening to the sound of Satan, அவனுக்கு உணர்வுன்றது வரவே வராது. அவனுக்கு he would never get his senses at all. அதே நேரத்துல ஒரு மனுஷன் எப்பெல்லாம் தேவனுடைய சத்தத்தை அவன் கேட்கிறவனாய் இருக்கிறானோ, But whenever that man is listening to the sound of the Lord, அவனுக்கு ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் கூட அவர் உணர்வுள்ளவனாய் அவனை அது மாற்றிக்கொண்டே இருக்கும். but even if something goes wrong in his life, that man would become sensible and he would return to God. அதனால தான் நம்முடைய மூத்த சகோதரன், நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனான சகரியா போன அடிக்கடிக்க ஒரு வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருப்பார் அவர். That's why our elder brother and our spiritual father, brother Zach Punan, he keeps on saying things like this. தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பார் அவர். He keeps on speaking. ஆனா அதை கவனிக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். But there are only few people who listen to அவர் that. சொல்வாரு, தேவனோடு கூட தேவனுடைய சத்தத்தை கேட்கிற பழக்கத்தை கொஞ்சம் வளர்த்துக் கொள்ளுங்கள், இன்னும் அதிகமாய் வளர்த்துக் கொள்ளுங்கள்னு சொல்லுவாரு. He tells us to increase this habit of listening to God. Cultivate the habit of the listening to God. Cultivate the habit of listening to God. நீ அதை வளர்த்துக் கொள்ளது. அதை You cultivate that. தேவனுடைய வார்த்தையை கேட்கிற அந்த பழக்கத்தை நீ வளர்த்துக்கொள், நீ கொஞ்சம் வளர்த்துக்கொண்டே இரு. நீ Cultivate the habit of listening to God. ஆனா நிறைய பேர் வந்து அந்த மாதிரி தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதே கிடையாது. நிறைய பேர். But many people do not listen to God. ஆனா நான் வந்து இந்த சத்தியத்தை அறியாததற்கு முன்பாகவே, But even before I came to know this truth, என்னை நடத்தின ஒரு எங்க ஐயா எனக்கு அப்படிதான் முதல்ல சொல்லி கொடுப்பாரு. எனக்கு one ayya who led me, he taught me like this. எங்கனா ஜெபம் பண்ண போன ஒரு இடத்துக்கு இல்ல ஒரு ஜெப கூட்டம், ஒரு ஜெபத்துல நாங்க எல்லாரும் தரித்திருந்தோம்னா, if we have to go for a prayer meeting or if you are in a prayer, எல்லாரும் திடீர்னு ஒரு ஜெபத்துக்கு போன உடனே எல்லாரும் நம்ம ஜெபம் பண்ணதான் எல்லாரும் ஆரம்பிப்போம். நம்ம எல்லாரும் we would all begin to pray whenever we go for such meetings. ஆனா அவர் உடனே என்ன தெரியுமா சொல்லுவாரு? But you know what he would immediately tell me? முதல்ல ஜெபம் பண்றத நிறுத்துன்னுவாரு. He would tell me to stop praying. நீ ஜெபம் பண்றது பெருசு கிடையாது. It is not important for you to pray. முதல்ல தேவன் உன்னோடு கூட என்ன பேசுகிறார் என்பதை முதல்ல கேட்க தெரிஞ்சுக்கோ. First learn to listen to what God has to say to you. தேவன் உன்னோடு கூட முதல்ல பேசட்டும். Let God speak to you first. நீ அப்புறம் நீ ஜெபம் பண்ணு. நீ Then you can pray. நீ தேவன் பேசினதுக்கு அப்புறம் நீ ஜெபம் பண்ணி பாரு, உன் ஜெபம் மணிக்கணக்கா ஓடுதா இல்லையான்னு பாரு உன் ஜெபம். Learn to pray after having listened to God, then see that your prayers will be going on for hours together. தேவன் பேசுறதை கேட்காம நான் ஜெபிக்கிற ஜெபம் எல்லாம் வீண்.
All the prayer that I make without listening to God is all in vain. தேவன் பேசினார்னா என்ன நடக்கும்? If God speaks to us, what will happen? யாத்ராகம புத்தகத்துல ஜனங்க ஒரு வார்த்தையை சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. Exodus 20ஆம் அதிகாரம். chapter 20. யாத்ராகம புத்தகம் 20ஆம் அதிகாரம். Exodus chapter 20. 20ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம் பாருங்க. 18ஆம் Exodus வசனம் chapter 20 verse 19. 18ல இருந்து வாசிக்கிறேன் நான். I'll read it from verse 18. ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்காள சத்தத்தையும் மழை புகைகிறதையும் கண்டார்கள். All the people perceived the thunder and the lightning flashes and the sound of the trumpet and the mountain smoking. அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று When the people saw it, they trembled and stood at a distance. 19ஆம் வசனம் பாருங்க. Verse 19. மோசேவை நோக்கி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, Then they said to Moses, Moses, நீர் எங்களோடு கூட பேசும். you speak to us. நாங்கள் கேட்போம் நாங்க. And we will listen. தேவன் எங்களோடு கூட பேசாதிருப்பாராக. But let not God speak to us. நல்லா கவனிச்சு பாருங்க மறுபடியும். See it carefully. அன்னைக்கு ஜனங்க என்ன சொன்னாங்கன்னு பாருங்க. See what those people said in those அவங்க days. மோசேவை பார்த்து ஒரு வார்த்தை என்ன சொல்றாங்கன்னா, See what they look at Moses and say, மோசே நீர் எங்களோடு கூட நீர் பேசும். Speak to us yourself, Moses. நீங்க பேசுனீங்கன்னா நாங்க கேட்போம் நாங்க. If you speak, we will listen. தேவன் எங்களோடு கூட பேசாதிருப்பாராக. But let not God speak to us. ஏன்? Why? தேவன் எங்களோடு கூட பேசினா, If God speaks to us, நாங்க செத்து போய்டுவோம் நாங்க. then we will die. பாருங்க என்ன இப்படி எழுதி வச்சிருக்காங்க. See how it is written. தேவன் ஒரு மனுஷனோடு கூட பேச என்ன நடக்கும்னு சொன்னா, When God speaks to a person, அவன் மாம்சம் வந்து சதலமா கீழே விழும் மாம்சம். his flesh will fall down piece by piece. அதனால அவர் சொன்னாரு, மோசே தேவன் எங்களோடு கூட பேசாதிருப்பாராக. That's why they said, let not God speak to us. மோசே நாங்க செத்துருவோம் மோசே. Moses, we will die. நாங்க இந்த மாம்சம் எங்களுக்கு செத்துரும் எங்களுக்கு. Our flesh will die. அதனால தான் அநேகம் பேர் வந்து தேவன் பேசுகிறதை அவங்க கேட்காத நிமித்தம் தான் அவங்க மாம்சம் கொழுத்து போய் இருக்கிறதுக்கு காரணம். It is only because they don't listen to the voice of God that their fleshes are all fattened. ஏன் தெரியுமா உங்களுக்கு? You know why? 1 பேதுருவின் புத்தகத்தை எடுத்து பாருங்க. 1 Peter 1 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம். 1 Peter chapter 3. 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. பேதுரு என்ன எழுதுறாருன்னு பாருங்க. 1 Peter chapter 3 verse 18. Let's see what Peter writes. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 Peter chapter 3 verse 18. 18ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. See what he says in verse 18. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். For Christ also died for sins once for all, the just for the unjust, so that he might bring us to God, having been put to death in the flesh. அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். Having been put to death in the flesh but made alive in the spirit. இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார் அவர்? You know how Jesus Christ was? அவர் ஒவ்வொரு நாளும் அவர் வந்து அவருடைய மாம்சத்திலே ஒரு கொலை விழுந்து கொண்டே இருந்தது அவருக்கு. In his flesh, Jesus Christ, in the flesh of Jesus Christ, there was death constantly. அவர் மாம்சத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சனமும் ஒவ்வொரு நேரங்களும் ஒவ்வொரு நொடிப்பொழுது ஒவ்வொன்றிலும் நம்ம இயேசுவின் மாம்சத்துல கொலை விழுந்து கொண்டே இருந்தது அவருக்கு. In every second, in every moment, there was this death happening in his flesh. ஆனா அவருடைய ஆவி, but to his spirit, வேதம் என்ன எழுதி இருக்கு பாருங்க. See what is written in the scripture. இயேசுவின் மாம்சத்துல ஒரு கொலை விழுந்து கொண்டே இருந்தது. In his flesh there was death. ஆனா அவருடைய ஆவியிலோ அவர் உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டே இருந்தார். But he was made alive in the spirit. தேவன் பேச உங்களுக்கு எனக்கு என்ன தெரியுமா நடக்கும்? You know what happens to you and me when God is speaking to us? தேவன் பேசுகிறதை நான் கேட்டு நான் அதை வளர்த்து கொள்ளும்போது எனக்கு என்ன தெரியுமா நடக்கும்? When I cultivate this habit of listening to God more and more, you know what happens? உங்க மாம்சத்துல ஒரு கொலை விழுந்து கொண்டே இருக்கும். There will be death in your flesh. நீங்க மத்தவங்களை கொலை பண்ண மாட்டீங்க. You will not put to death. நீங்க தேவன் பேசுகிறத நீங்க கேட்கலன்னு சொன்னா, if you don't listen to the voice of God, மற்றவங்களை கொலை பண்ணுகிற மனுஷர்களா தான் நீங்க இருப்பீங்க. You will be people who are murdering others. ஆனா இங்க பாருங்க இயேசு எப்படி இருந்தாருன்னு பாருங்க. But see how Jesus Christ was. அவர் பிதா சொல்லுகிறத ஒவ்வொரு நாளும் அவர் கேட்டுக்கொண்டே இருந்தார். ஒவ்வொரு க்ஷணமும் இயேசு வந்து பிதா என்ன பேசுறாரு, பிதா என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு அவர் தொடர்ச்சியா அவர் வந்து கேட்டுக்கொண்டே இருந்தார். But Jesus Christ, every moment he was constantly listening to his Father. அதனால அவருக்கு என்ன நடந்தது?
So what happened to him? அவர் மாம்சத்துல கொலை விழுந்தது. There was death in his flesh. அவர் ஆவியில வந்து அவர் உயிரோட்டம் உள்ளவராய் அவர் இருந்தார். But he had life in his spirit. அதனால தான் அவருடைய அநேகருடைய ஆவியை அவர் உயிர்ப்பிக்கிறவராய் இருந்தார். That's why he was able to revive the spirit of many. பாத்தீங்களா அப்படி தேவன் பேச பேச என்ன நடக்கும் தெரியுமா? You know what happens when God speaks to us? உங்க மாம்சம் சத்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும். Your flesh will keep dying every day. அதுக்கு பதிலா மாம்சம் சாகிறது, மாம்சம் சாகும். Your flesh will die. என்னுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படும். And my spirit will become alive. என்னனே மாம்சம் கொலைவில என்ன நடக்கும்னு சொன்னா? What happens when my flesh is being put to death? நான் ஆவியில நான் உயிர்ப்பிக்கப்படுகிற ஒரு மனுஷனாய் இருப்பேன். I'll be made alive in the spirit. என் ஆவியில வந்து என்னுடைய மாம்சத்துல பலவீனங்கள் இருக்கும். ஆனா there could be weaknesses in my flesh. ஆனா என் உள்ளான மனுஷனோ என் ஆவிக்குரிய மனுஷனோ அவன் பலமுள்ளவனா என்ன வாழ்ந்து கொண்டே இருப்பான். But my inner man will become strengthened. பாத்திருக்கீங்களா அப்படி? Have you seen it this way? ஹலோ, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? Who can discern his errors? தன் பிழைகளை உணர தெரியல ஒண்ணு உங்களுக்கு. You don't know to discern your own failures, your mistakes. உங்க பிழை என்னன்னு உங்களுக்கு தெரியல இன்னும் உங்களுக்கு. You don't know what your mistakes are. இன்னும் உங்களுக்கு உங்க பிழை என்னன்றது உங்களுக்கு இன்னும் தெரியல உங்களுக்கு. You don't know what your errors are even today. ஒரே ஒரு காரணம் தான், என்ன தெரியுமா உங்களுக்கு? You know the only reason for that? அன்னைக்கு ஆதாமும் ஏவாள் அந்த குடும்பத்தை அவன் நாசம் பண்ணது போல, that day Satan completely destroyed the family of Adam and Eve. குடும்பத்தை அவன் நாசம் பண்ணதா அவன் கங்கணம் கட்டினுங்கறான் அவன். Even today he is just going around trying to destroy your family. தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு உங்களுக்கு அந்த பழக்கம் இல்ல உங்களுக்கு. You don't have this habit of listening to God. ஆனா தேவனுடைய வார்த்தையை கேட்ட மனுஷர்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன் நான். I want to show you people who have listened to God. தேவனுடைய வார்த்தையை அவங்க எப்படி கேட்டாங்கன்னு பாருங்க அவங்க. See how they listen to the sound of God. நான் தேவனுக்கு வார்த்தையை செவி கொடுக்க நான் முதல்ல கேட்டேன், தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்க கேட்க என்ன நடக்கும்னு சொன்னா உங்க மாம்சம் சாகும், உங்க ஆவி உயிர்ப்பிக்கப்படும் சொன்னாங்க. I told you when you learn to listen to God more and more, your flesh will be put to death and you will become alive in spirit. நீங்க தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா, when you begin to listen to God, தேவனுடைய எச்சரிப்பை நீங்க பெறுகிறவர்களாய் இருப்பீங்க. you would be people who will be receiving the warning of God. பயபக்தி உள்ளவர்களாய் நீங்க மாறுவீங்க. நீங்க you will become fervent in your spirit. உங்க குடும்பத்தையே நீங்க ரட்சிக்கிறவர்களாய் இருப்பீங்க. நீங்க you will be people who will save your own family. எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம். Hebrews chapter 11. எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம். Hebrews chapter 11. பாருங்க ஆண்டவர் எப்படி சொல்றாருன்னு பாருங்க. See how God says here. 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. Hebrews chapter 11 verse 7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று, by faith Noah being warned by God about the things not yet seen, பயபக்தி உள்ளவனாகி in reverence தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான், prepared an ark for the salvation of his household. அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளாது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். by which he condemned the world and became an heir of righteousness which is according to faith. Noah. விசுவாசத்தினால நோவா, by faith Noah, தேவனிடத்திலிருந்து எச்சரிப்பை பெற்றுக்கொண்டே இருந்தான், being warned by God. அது நிமித்தம் அவன் பயபக்தி உள்ளவனாய் அவன் மாறினான். because of that he became so reverent. உடனே தன் குடும்பம் முழுவதையும் அவன் ரட்சிக்கும்படி அவன் உதவி செய்தார் ஆண்டவர். so now the Lord helped him to save his whole family. அதே தேவன் இன்றைக்கும் மாறாதவர் தான். the same God is not changed even today. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தேவன் எச்சரித்துட்டே இருப்பார், எச்சரிப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஆண்டவர். even today the Lord will keep warning you and keep on giving you warnings. நோவா அப்படியாக தேவனுடைய வார்த்தையை அவன் கேட்டுக்கொண்டே இருந்தான். Noah was just like that, constantly listening to the voice of God. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்க. Genesis chapter 6. நோவா எப்படி இருந்தான் பாருங்க, தேவனுடைய வார்த்தைக்கு எப்படி செவி கொடுத்தான் பாருங்க. see how Noah listened to the word of God. 6ஆம் அதிகாரம் chapter 6 22ஆம் வசனம் verse 22. நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். thus Noah did according to all that God had commanded him, so he did. நோவா தேவன் சொன்னபடி எல்லாம் செய்தானாம்.
He did according to what the Lord had told him. தேவன் தனக்கு என்ன கட்டளையிட்டாரோ அதை எல்லாம் அவன் செய்து முடித்தானாம். Whatever God had commanded him, he completed them. தேவன் என்னென்ன சொல்றாருன்றதுக்கெல்லாம் துல்லியமா அவன் செய்வே வந்து, ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்க, உங்களுடைய வார்த்தையை நான் கேட்க விரும்புகிறேன் ஆண்டவரே, நீங்க பேசுங்க, நான் அப்படியே செய்ய விரும்புகிறேன் ஆண்டவன்ட்டு அவன் வந்து தன் செவியை வந்து அவ்வளவு துல்லியமாய் அவன் வைத்துக் கொண்டிருந்தான். அவன் Noah had sharpened his ears, saying, Lord, whatever that you want to tell me, whatever that you want me to do, Lord, speak to me. And he had a sharp ears to listen to the word of God. தேவன் நோவாவை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? You know what God looked at Noah and said? 14ஆம் வசனம் 6:14 பாருங்க. Verse 14. நல்லா கவனிங்க இப்ப நான். Verse 14. Please நீங்க தயவு செய்து நான் சொல்றதுக்கு ஒரு லிசன் பண்ணுங்க எல்லாரும். Please listen to me carefully. நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. Make for yourself an ark of gopher wood. அந்த பேழையில அறைகளை உண்டு பண்ணி. You shall make the ark with rooms. அதை உள்ளும் புறமாக கீழ்பூசு. And shall cover it inside and out with pitch. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், This is how you shall make it. பேழையின் நீளம் 100 முழமும். The length of the ark 300 cubits. அதன் அகலம் 50 முழமும். Its breadth 50 cubits. அதன் உயரம் 30 முழமாய் இருக்க வேண்டும் சொன்னார். And its height 30 cubits. தேவன் என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் அவன் செய்ய ஆரம்பித்தான். Whatever God had told him, he began to do it. சப்போஸ் நான் இப்படி ஒன்னு சொல்றேன் உங்களுக்கு. Suppose if I tell you like this. இவர் என்னடா கொப்பேர் மரத்துல போய் இந்த பேழையை செய்ய சொல்றாரு? Why is it that God wants me to make this ark out of gopher wood? இவருக்கு ஒண்ணுமே தெரியல இவருக்கு. He doesn't know anything. கொப்பேர் மரத்தை பார்க்கலும் நல்ல தேக்கு மரம் சூப்பரான மரம் தெரியுமா உனக்கு? More than this gopher wood, teak wood would be better. இது கொப்பேர் மரத்துல போய் என்னத்த பண்றது? What can we make out of this gopher wood? அவருக்கு ஒண்ணும் தெரியல அவருக்கு. He doesn't know anything. நல்ல தேக்கு மரமா பார்த்து தேக்கு மரத்துல ஒரு பேழையை செய்வோம். Let me find a good teak wood and make an ark out of this teak wood. ரொம்ப நல்லா பாலிஷ் போட்டோம்னா ரொம்ப மினுமினுன்னு நல்லா இருக்கும் அது. If I polish it, it will be so shining. ஏன்னா 300 முழம் நீளமா. What is this 300 300 முழம் நீளம் எதுக்கு? Why do we have this 300 cubits of length? 50 முழம் நீளம் நமக்கு போதும். Just 50 cubits would be enough. 50 முழம் அகலமா. Why do we have to have this 50 cubits of breadth? இல்ல 300 முழம் அகலம் வெச்சிருவோம் நம்ம. Let's have this 300 cubits of உயரம் வேணா அவர் சொன்ன மாதிரி அது வேணா இருந்துட்டு போட்டோம் அது. Let this height be as he said. அதுக்கு முன்னம் உள்ளமா கீழ் பூசணுமா. Why do we have to pitch it inside and outside? இதெல்லாம் waste of money இதெல்லாம். This is all waste of money. நல்ல வெள்ளை சுண்ணாம்பா பார்த்து நல்ல சுண்ணாம்பு எல்லாம் பெயிண்ட் வாங்கி வந்து ஒரு பெயிண்ட் அடிச்சு விட்டு போறது வெள்ளை சுண்ணாம்பு அடிச்சு விட்டு போறது பதிலா இதுக்கு கீழ் பூசின உட்கார்ந்துக்கணுமா. We can paint it with white cement. Why do I have to pitch it inside and out? Noah, உன் பேழை மிதந்திருக்குமா? would your ark be floating? தண்ணி வந்தா என்ன தெரியுமா ஆயிருக்கும்? When the flood came, you know what would have happened? சுண்ணாம்புலாம் அடிச்சுன்னு போயிட்டு இருக்கும். All this white cement would have gone away. தண்ணி எல்லாம் உள்ள நுழைஞ்சிருக்கும். The water would have entered inside. நீ கட்டினதெல்லாம் அப்படியே இடிஞ்சு கீழே விழுந்துரும். All that you built would have just fallen down. இங்க அந்த மாதிரி சில பேர் நீங்க உட்கார்ந்துங்கறீங்க. Like that some of you are sitting here. தேவன் கொப்பேர் மரத்துல கட்டுன்னு சொன்னா கொப்பேர் மரமா? நான் தேக்கு மரம் தான் எனக்கு. If the Lord had asked you to build it out of gopher wood, you would say, why gopher wood? I would build it out of teak wood. 300 முழம் நீளமா? 300 முழம் நீளம் தேவையில்லை. இது வந்து 50 முழம் போதும் எனக்கு. 300 cubits of length? Oh no, 50 cubits is enough. அகலம் 50 முழமா? இல்ல 300 முழம் அகலம் வேணும் எனக்கு. 50 cubits of breadth? No, 300 cubit would be good. கீழ் பூசறதா? வெள்ளை சுண்ணாம்பு எடுத்து பூசியா எனக்கு? Should I pitch it inside and out? White cement is good enough. நோவா தேவன் என்ன சொன்னாரோ அதே தான் அவன் செய்தான். Noah did whatever God had commanded him. நோவா இப்ப நான் சொன்னது போல அவன் மதியீனமாய் அவன் செய்யலாம. Noah just as I said, he did not do anything foolish. ஏன் தெரியுமா? You know why? 9ஆம் வசனம் பாருங்க. Verse 9. 6:9ல பாருங்க. Chapter 6 verse 9. நோவாவின் வம்ச வரலாறு. The genealogy of Noah. தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே Noah was a righteous man. நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் அவன். He was a righteous and blameless man in his time. நோவா தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். Noah walked with God. அவன் தேவனோடு கூட அவன் சஞ்சரித்து தேவன் என்ன பேசுறாரோ அதே தான் அவன் கேட்டுக்கொண்டே இருந்தான். He walked with God and he was only listening to what God wanted him. பிரசங்கியின் புத்தகம் The book of Ecclesiastes. பிரசங்கியின் புத்தகத்துல பாத்தீங்க நீதிமொழிகளின் புத்தகம். Proverbs. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம். Proverbs chapter 30. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம். 30ஆம் அதிகாரத்துல பாருங்க. அவங்க தாய்
யாக்கோபின் குமாரனாகி ஆகூர் என்னும் புருஷன் ஈத்தியேலுக்கு வசனித்து ஈத்தியேலுக்கும் ஊகாலுக்கும் உரைத்த உபதேசம் வாக்கியங்கள்ல. Proverbs chapter 30 verse 1, the words of Agur the son of Jakeh the oracle, the man declares to Ethiel and Ucal. அவன் பாருங்க என்ன சொல்லி தரான், புத்திமதி என்ன சொல்லி தரான் பாருங்க. Look at the instructions that he gives them. 6வது வசனம். Verse 6. அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே. Do not add to his words. நீ அப்படி கூட்டேன்னு சொன்னா, if you add, தேவன் உன்னை என்கரேஜ் பண்ண மாட்டாரு. The Lord will not encourage you. அவர் உன்னை கடிந்து கொள்வார். He will reprove you. தேவன் உன்னை என்கரேஜ் பண்ண மாட்டார் பிரதர். Brother, God will not encourage you. Sister, உங்களை தேவன் என்கரேஜ் பண்ணவே மாட்டார். Sister, God will not encourage you. தேவன் உங்களை கடிந்து கொள்வார். He will reprove you. அது மாத்திரம் இல்ல, not only that, நீ பொய்யனாய் நீ மாறி போவாய். You will be proved a liar. சத்திய வசனம் உன் வாயில இருக்கவே இருக்காது. The words of truth will not be in your mouth. நீ பேசுகிறது அத்தனையும் பொய்யா தான் இருக்கும். All that you speak will be a lie. பொய்யின் ஆவியா இருந்து பொய்யின் ஆவி உன் வாயில இருந்து உன்னை வந்து ட்ரிம் பண்ணிக்கிட்டே இருக்கும். You will have the spirit of lie and the spirit of lie will be constantly in your mouth. அதனால தான் நோவா வந்து அவருடைய வசனத்தோடு ஒரு வசனத்தை அவன் கூட்டல. That's why Noah did not add God's word to his words. அவன் வந்து 300 முழம்னா ஆண்டவரே நான் 50 ஆக்க மாட்டேன் ஆண்டவரே. Lord, if you say 300 cubits, I will not make it 50 நான் cubits. கூட்டவும் மாட்டேன் நான் குறைக்கவும் மாட்டேன். I will not add or I will not subtract. I will not lessen. 300ல நிப்பேன் ஆண்டவரே. If you say 300, I will stand there, Lord. நீங்க 50 முழம்னா 50 முழத்துல இருப்பேன் ஆண்டவரே. If you say 50 cubits, I will stand there. நான் கூட்டவும் மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன். I will not add it or I will not. தேவன் கடிந்து கொள்ளுகிற ஒரு மனுஷனா நான் இருக்க மாட்டேன் ஆண்டவரே. I don't want to be a man who has to be reproved by God. அதற்கு பதிலாக தேவனுடைய எச்சரிப்பை பெறுகிற மனுஷனாய் இருப்பேன். Instead of that, I'll be a man who would receive this warning of God. இந்த சபையில கூட ரெண்டு பேரும் இப்படி பண்ண தேவன் ஒரு கோடு போடுவார் இந்த சபையில. The Lord will also draw a line in this church. ஒரு கோடு எப்படி தெரியுமா இருக்கும் அது? You know how a group will be? தேவன் அந்த குரூப்ல இருக்கிறவனை கடிந்து கொண்டே இருப்பார் தேவன். The Lord will keep on reproving people in one group. ஆனா இன்னொரு குரூப்பை தேவன் என்ன தெரியுமா பண்ணுவாரு? You know what will God to people in the other தேவன் அவங்களை group? வார்ன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. God would keep on warning them. Hey, be careful, அந்த மனுஷனை குறித்து ஜாக்கிரதையா இரு. Oh, you be careful about that man. அந்த உபதேசத்தை குறித்து ஜாக்கிரதையா இரு. You be careful about the teachings. இந்த மனுஷனை குறித்து ஜாக்கிரதையா இரு. You be careful about this man. நீ இப்படி உன் வாழ்க்கையை குறித்து ஜாக்கிரதையா இரு. You be careful about your life. உன் பேச்சை குறித்து ஜாக்கிரதையா இரு. You be careful about your speech. உன் இருதயத்தை குறித்து ஜாக்கிரதையா இரு. Be careful about your heart. உன் சிந்தையை குறித்து ஜாக்கிரதையா இரு. You be careful about your thought. Get up. You stand up. எழுந்திருன்னு ஆண்டவர். The Lord will say stand up. ஒவ்வொரு தடவையும் தேவனை எச்சரித்துக் கொண்டே இருப்பார். Every time the God would keep on warning you. ஏன் தேவன் அவனை எச்சரிக்கிறார்? Why did God warn him? தேவன் என்னை எச்சரிக்கிறார்னா என்ன அர்த்தம்? What does it mean if God is warning me? தேவன் சொல்லுகிறபடி எல்லாம் நான் செய்து கொண்டிருக்கிறேன்னு அர்த்தம். That means I am doing exactly the way God had commanded me. நோவா தேவனிடத்தில் எச்சரிப்பை எப்படி பெற்றுக்கொண்டான்? How did Noah receive this warning from God? தேவனுடைய வார்த்தையோடு ஒரு வார்த்தையை அவன் கூட்டவே கூட்டல. He did not add words to God's words. அந்த வார்த்தையோடு ஒரு வார்த்தையை அவன் கழிக்கவும் செய்யல. He did not even take away words from God's words. தேவன் நோவாவை பார்த்து எச்சரித்துக் கொண்டே இருந்தார். God looked at Noah and he kept on warning them. நோவா வீணா நேரத்தை செலவு பண்ணாத. Noah, don't waste your time. அவங்களா உன்னை கிண்டல் பண்ணாங்களா அந்த கேலியும் கிண்டலும் பார்த்து பயப்படாத நோவா. Noah, even if they are mocking at you, do not no heed to them. அவங்க உன்னை பரிசேயன் கூட சொல்லட்டும். They might even look at you and say you are Pharisee. நீ வந்து ஒரு கல்ட்னு கூட உன்னை சொல்லட்டும். Let them say that you are a cult. நீ பயப்படாததுக்கெல்லாம். Don't be afraid. நீ வந்து தேவன் எச்சரித்துக் கொண்டே இருப்பார். God would keep on warning you. ஏன் தேவன் நோவாவை எச்சரித்தார்? Why did God warn Noah? அவன் தேவனுடைய வார்த்தையை அனுதினமும் கேட்கிற மனுஷனாக இருந்து கொண்டே இருந்தான். Because he was a man who was constantly listening to God. அதனால தான் அவன் ஆண்டவர் அவனை பார்த்தார். That's why God looked at him. அவருடைய வார்த்தையை அவன் கேட்க அவனுக்கு என்ன நடந்ததுன்னா, You know, as he was listening to God's word, அவனிடத்திலிருந்து அவபக்தி எல்லாம் போக ஆரம்பிச்சது. all this ungodliness, they went away from him. வேதம் எழுதுது பாருங்க, அவன் பய பக்தி உள்ளவனாகி He became so reverential in his spirit. அவனிடத்தில் அவபக்தி இல்ல.
There was no ungodliness in him. அவனிடத்துல பயபக்தி வர ஆரம்பிச்சது. He started getting this reverence in him. உடனே தம் குடும்பம் முழுவதையும் 3 மகன் 3 மருமக எல்லாருடைய நம்பிக்கையை அவன் பெற்றுக்கொண்டான். He got this confidence of all his 3 sons and 3 daughter-in-laws. பாத்தீங்களா, பிள்ளைங்க அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? You know that the children won't trust you so easily. நீங்க தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்காத ஒரு மனுஷனா இருந்தீங்கன்னு சொன்னா, If you are a man who is not listening to the word of God, சொந்த பெத்த பிள்ளையே உன்னை மதிக்காது. உன்னை your own child will not respect you. நீ கிழக்கு போனா மேற்கு போறேன்னு சொல்லும். If you say go to east, he will go to the west. நான் வடக்கு போறேன்னா தெற்கு போறேன்னு சொல்லும். If you say go to north, he will go to the south. சொந்த பிள்ளையே உன்னை மதிக்காது. Your own children will not respect you. அந்த பிள்ளை மேல இல்ல குறை. The fault is not with the child. பிள்ளை உன் குறை உன் பேர்ல தான். The fault is at you. தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதுல நீ வளக்கல உன்ன நீ. You have not grown in this habit of learning listening to God. நோவாவுடைய பிள்ளைங்க மூணு அவன் பிள்ளை மாத்திரம் இல்லங்க 3 மருமகளும் கீழ்ப்படிஞ்சாவ. It was not only the sons but even the daughter-in-laws were obeying Noah. தேவனுடைய எச்சரிப்பை பெற்றான். He received the warning from God. பயபக்தி உள்ளவன் ஆனா. He became reverent. தன் குடும்பம் முழுவதையும் அவன் ரட்சித்தான். Now he saved his entire family. எல்லாரும் உள்ள போய்ட்டாங்க. Now all of them entered the ark. தேவன் கதவை மூடினாரு. He shut the door. பெருவெள்ளம் வந்தது. The flood came. பெருமழை பெய்தது. The rain came down. நிலத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறக்க ஆரம்பிச்சது. All the fountains were opened up. அங்க இருக்க எல்லாமே அழிந்து போக ஆரம்பித்தது. All things that were there were destroyed. நோவாவின் பேழை மட்டும் மிதக்க ஆரம்பிச்சது. But the ark of Noah started floating. நோவாவின் காலத்தில் நடக்கிறது போல மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும். Just as it happened in the days of Noah, it will happen in the days of Son of Man. இங்க இருக்கிறதுல கூட பாதி போய்டு. நீங்க என்ன பாருங்க, just see that half of this group will leave. தேவனுடைய எச்சரிப்பை பெறாத கூட்டமா இருக்கும் அதெல்லாம். All those people would be people who have not received the warning from God. 78 வயசு இருக்கிற அந்த தகப்பன் சொல்ற வார்த்தையை மதிக்காதவங்க அங்க உட்கார்ந்திருப்பாங்கங்க. All those people who do not listen to the words of the 78-year-old man will be sitting here. இல்ல அவர் வார்த்தையை கேட்காதவங்க. All those who do not listen to his words. பாத்திருக்கீங்களா நீங்க எப்படி? Have you seen it this way? நோவா அப்படி கண்டுபிடிச்சான். Noah was able to find that out. தேவனுடைய வார்த்தை நீங்க கேட்க the more you begin to listen to the word of God, நீங்க என்ன பண்ணா தேவனுடைய மகிமையை நீங்க பார்க்கிறவர்களாய் நீங்க இருப்பீங்க. you will begin to see the glory of God. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம். Exodus 25ஆம் அதிகாரம். verse chapter 25. யாத்திராகமம் புத்தகம் 25ஆம் அதிகாரம். Exodus chapter 25. 8வது வசனம். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 25:8. Exodus chapter 25 verse 8. மோசேயை குறித்து அங்க எழுதப்பட்டிருக்கும். It is written about Moses. 8வது வசனம் பாருங்க. Verse 8. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. Let them construct a sanctuary for me that I may dwell among them. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் according to all that I am going to show you, அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் as the pattern of the tabernacles அதை செய்வீர்களாக, and the pattern of all its furnaces, just so you shall construct it. ஆண்டவர் மோசேயை பார்க்கிறார். இப்போ Now he looks at Moses. மோசேயை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றார். He looks at Moses and says like this, இப்ப நான் ஜனங்கள் நடுவுல நான் வாசம் பண்ணணும். I want to live among the people. அதனால அந்த ஜனங்களுக்கு மத்தியில நான் வந்து ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்கு. So you construct a sanctuary for me. ஆனா அந்த பரிசுத்த ஸ்தலம் எப்படி தெரியுமா இருக்கணும்? You know how this sanctuary has to be? நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படி தான் இருக்கணும். That has to be according to all that I am going to show you. உடனே மோசே எப்படி இருந்திருப்பாங்க? So now how would have Moses been? எகிப்தினுடைய எல்லா கலாச்சாரங்கள் எல்லாவுடைய அவன் எகிப்தில ஒரு ஆர்க்கிடெக்ட் அவன். He was an architect in Egypt. அவன் வந்து ஒரு கட்டிட கலைஞன். He was an architect. அவன் வந்து எப்படி வந்து ஒரு பிரமிட் எல்லாம் எப்படி கட்டணும்னு அவனுக்கு நல்லா தெரியும். He knew how to build a pyramid. எப்படி எல்லாம் டிசைன் பண்ணனும்ன்றதெல்லாம் அவனுக்கு தெரியும். He knew how to design. எவ்வளவா அதை பியூட்டிஃபை பண்ண எவ்வளவா அதை அழகுபடுத்தணும்ன்றதெல்லாம் அவனுக்கு நல்லா கற்றறிந்தவன் அவன். He was a learned man who knew how to beautify things. உடனே ஆண்டவரை பார்த்து நான் கட்டிடுறேன் ஆண்டவர் அப்படினு சொன்னானே பாத்தீங்களா? Did he look at God and say, "Oh Lord, I can do this"? இல்ல ஆண்டவர் அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். But God looked at him and said, 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பாருங்க. Verse 10. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றார் ஒரு வார்த்தை. God looked at him and said, சித்தி மரத்தினால ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள்.
சித்தீம் மரத்தினால் 10 25 10. They shall construct an ark of acacia wood, அதன் நீளம் 2.5 முழம், 2.5 cubits, அதன் அகலம் 1.5 முழம், and 1.5 cubits wide, அதன் உயரம் 1.5 முழம், and 1.5 cubits high. அதை எங்கும் பசும்பொன் தொகட்டால் மூடுவாயாக. You shall overlay it with pure gold. அதன் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் அதனால மூடி அதன் மேல் சுற்றிலும் பொன்னினால் திறனை உண்டாக்குவாயாக. And out you shall overlay it, and you shall inside and out you shall overlay it, and you shall make a gold molding around it. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றார், ஏய் முதல்ல ஒரு பெட்டி உண்டு பண்ணு. First God said you make construct an ark. அந்த பெட்டியை நீ எதில் உண்டாக்கணும்னு சொன்னா, You know how you should make that ark? நீ சித்தீம் மரத்தினால் தான் உண்டாக்கணும். Out of this acacia wood. 40ஆம் அதிகாரம் chapter 40 19வது வசனம், verse 19. யாத்திராகமம் 40:19 பாருங்க. Exodus chapter 40 verse 19. கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியே அவன் செய்து முடித்தான். He completed just as the Lord had commanded Moses. தேவன் தனக்கு என்ன கற்பித்தாரோ அதேபடி அவன் அந்த கூடாரத்தை போட்டான். He completed this ark according to the way the Lord had commanded him. இங்கேயும் 7 தடவை தேவன் மறுபடியும் ஒரே காரியத்தை ரெக்கார்ட் பண்ணுவார். Even here God would record 7 times the same thing. பாருங்க, முதல்ல 19ஆம் வசனம். Verse 19. கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியே போட்டான். Just as the Lord had commanded Moses. 20வது வசனம். Verse 20. கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே சாட்சியின் பிரமாணத்தை எடுத்து வைத்தான். 20. Then he took the testimony and put it into the ark and attached the poles to the ark. As the Lord commanded. No, it's not there. 20. ஓகே. அப்புறம் அடுத்தது 22ல பாருங்க. That is there in verse 21. As the Lord had commanded Moses. Then verse 22. 22ல பாருங்க. கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே மேஜையை ஆசாரிப்பு கூடாரத்தில் வாசஸ்தலத்தின் வடபுறமாய் திரைக்கு புறம்பாக வைத்து அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். Then verse 22, then he put the table in the tent of meeting on the north side of the tabernacle outside the veil. 24 பாருங்க. Verse 24. கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே, as the Lord had commanded Moses. 26 பாருங்க. Then verse 26. கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. In English it is 27, just as the Lord had commanded Moses. 28 பாருங்க. Verse 28. கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. In English it is 29, just as the Lord had commanded Moses. 32 பாருங்க. Verse 32. கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. Just as the Lord had commanded Moses. எங்க ஒரே 40ஆம் அதிகாரம் தாங்க அது. It is only chapter 40. அந்த ஒரு அதிகாரத்துல in just one chapter 7 முறை தேவன் வந்து திரும்ப மோசேயை பத்தி ஒரே ஒரு வார்த்தை எழுதுறார். in 7 times God says about Moses. நீங்க பாருங்க, நான் சொன்னத 7 முறை நான் உங்களுக்கு வாஸ்து காட்டியிருக்கேன். I have read that 7 times. மோசே மறுபடியும் அவன் செய்தது என்ன தெரியுமா? You know what Moses again and again he did? தேவன் தனக்கு கற்பித்தபடியே, just as the Lord had commanded him. தேவன் தனக்கு கற்பித்தபடியே, just as the Lord had commanded him. தேவன் தனக்கு கற்பித்தபடியே, just as the Lord had commanded him. இதேதான் 7 முறை. This is the same thing 7 times. என்ன தெரியுமா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? You know what the Lord is saying? மோசே தேவன் தனக்கு என்ன கற்பித்தாரோ அதன்படியே அவன் செய்ய ஆரம்பித்தான். Moses began to do everything according to what the Lord had commanded him. தேவன் மோசே சொன்னதுக்கு மாறா ஒன்னு செய்திருக்கான்னு வெச்சுங்க. Just imagine that Moses had done something against what God had told him. 25ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொன்னார்ல. In chapter 25 the Lord said, ஆண்டவர் வந்து 10ஆம் வசனம் 25:10ல ஆண்டவர் என்ன சொன்னாரு? In 25 verse 10, சித்தீம் மரமா? what is this acacia wood? நோவாவுக்கு ஆண்டவர் கொப்பேர் மரம்ல சொன்னாரு. To Noah God said to make an ark out of this gopher wood. நான் நல்லா தெரியுமே, நோவாவுடைய பேழை வந்து கொப்பேர் மரத்துல தான் செய்தாங்க. The ark of Noah was made out of this gopher wood. சோ நான் சரியா கேட்கல போல தெரியுது. Oh, I just did not listen carefully. சித்தீம் மரம் வேணாம் போலாம். Let's not make it out of this acacia கொப்பேர் wood. மரத்துல ஒரு பெட்டியை செய்வோம். Let's make an ark out of this gopher wood. அது ஒண்ணும் இல்லையா? சித்தீம் மரத்துக்கு பதிலா கொப்பேர் மரத்துல செய்றோம். Instead of acacia wood, I'm going to make it out of this gopher wood. நான் ஒண்ணு புதுசா ஒண்ணு செய்யலையே நான். I'm not going to make something new. நான் வந்து ஏற்கனவே நோவா அந்த பேழையை அதுல கட்டினாரு. Noah had already built an ark using that wood. எங்க முற்பிதாக்கள் அப்படி தான போனாங்க. Our forefathers had done like that. அதனால சித்தீம் மரம் வேணாம். So let me not make it out of this acacia wood. கொப்பேர் மரத்துல நான் பண்ணட்டும். I'll make it out of this gopher wood. நீளம் 2.5 முழமா.
Why should I have this 2.5 cubits long? எதுக்கு அந்த 1.5 முழம்? Why do I have to have this அந்த 2.5? நீளத்தை 1.5 முழம் ஆக்கிடலாம். I'll make it 1.5. அகலம் 1.5 முழமா? This width is supposed to be அது 1.5. அது வேணா அது இருந்தா இருந்து போய்டும். பாவம் அவருக்கு ஒரு சான்ஸ் சரி 1.5 முழம் தான் செய்தலாம். Okay, let me give him a chance and make it as such. உயரம் 1.5 முழமா? Why is this 1.5 cubits high? இல்ல அத 2.5 முழம் ஆக்கிடலாம். Let me make that 2.5. உன்னை பெட்டி பெருசா தெரியல? Now this ark would look very big. முதல்ல பெட்டி சின்னதா இருக்குறத பார்க்கலாம். Now instead of making it so small, இப்போ பெட்டி பெருசா தெரியும் பாரு. now it would look very big. உங்களுக்கு என்ன தெரியுமா நடந்திருக்கும்? You know what would have happened? தேவன் என்ன திரும்ப பண்ணிருப்பாரு? You know what God would have done? மோசேயை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை அவரையும் பார்த்து சொல்லியிருப்பாரு. Moses would have looked at God. பிரசங்கியின் புத்தகத்தில் படம் வாசித்தது போலதான். As we read in the Ecclesiastes. 36ல நம்ம வாசித்தோம் இல்லையா? We read it there. 36ல என்ன வாசித்தோம் நம்ம? In verse 6. தேவனுடைய வார்த்தையோடு ஒன்றையும் கூட்டாத. Do not add to his words. தேவனுடைய வார்த்தையோடு ஒன்றையும் கழிக்காத. Do not reduce anything from God's word. தேவன் உன்னை கடிந்து கொள்வார் உன்னை. God will reprove you. நீ பொய்யனாய் நீ மாறி போவாய். Then you will be proved a liar. அந்த வார்த்தையை சீரியஸா எடுங்க தயவு செய்து. Let's take that word very seriously. நீங்க விழுந்து போகிறதுக்கு முன்ன உங்களுக்கு பேசுறேன் இந்த வார்த்தையை. I am speaking to you even before you could fall. தேவன் உன்னை கடிந்து கொள்வார் உன்னை. The Lord will reprove you. நீ சத்தியவான் பேர் வாங்க மாட்ட. You will not receive a testimony saying that you are பொய்யன் தான் நீ பேர் வாங்குவே. You will only receive a testimony saying that you are a liar. மோசே என்ன தெரியுமா பண்ணா? You know what Moses மோசேயை குறித்து ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? You know what God said about Moses? மோசே என் வீடெங்கும் அவன் உண்மை உள்ளவன் சொன்னார் அவர். God said he is a faithful man in all my. அவன் வீடு எங்க அவன் உண்மை உள்ளவன் மோசே. In all his households he is the faithful man. அவன் பொய்யன் கிடையாது அவன். He is not a liar. அவன் ஏன் பொய்யனா ஆவல தெரியுமா? Why he did not become a liar? நான் அவனை ஆலயத்தை இப்படி கட்டறான்னு சொன்னேன் அவனுக்கு. I asked him to make an ark like this. சித்தி மரத்துல பண்றானா சித்தி மரத்துல பண்ணான். When I asked him to make it out of acacia wood, he did it. நீளம் 2.5 முழம்னா 2.5 முழம் நீளம் வெச்சான். If I said 2.5 cubits of length, and he made it. அகலம் 1.5 முழம்னா அகலம் 1.5 முழம் வெச்சான். If it was 1.5 cubits wide, he made it. அதே மாதிரி உயரமும் 1.5 முழம் வெச்சான். And the same way the height was 1.5 cubits. உடனே ஆண்டவர் பார்க்கறார் மோசேயை பார்த்து. So now God looks at Moses. அதுக்கு முன்ன மோசே ஒன்னு செய்றான் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு? You know Moses did something 39ஆம் அதிகாரம். 39ஆம் அதிகாரம். Chapter 39. 42வது வசனம் பாருங்க. Chapter 39 verse 42. 42 பாருங்க. 39:42. கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடி எல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் சகல வேலைகளையும் செய்தார்கள். Exodus chapter 39 verse 42. So the sons of Israel did all the work according to all that the Lord had commanded Moses. 43 பாருங்க. Verse 43. மோசே அந்த வேலைகளை எல்லாம் பார்த்தான். And Moses examined all the work. கர்த்தர் கற்பித்தபடியே அதை செய்திருந்தார்கள். And behold, they had done it just as the Lord had commanded. அடுத்த பியூட்டிஃபுல் வேர்ட் என்ன தெரியுமா? You know what is the next beautiful word? மோசே அவர்களை ஆசீர்வதித்தான். So Moses blessed them. அவன் சபிக்கல. He did not curse them. ஒரு தேவ மனுஷன் சபிக்கல பாத்தீங்களா? See, the man of God did not curse them. ஏன் அவன் சபிக்கல தெரியுமா? Why he did not curse them? அவன் பார்த்ததான் போய் பார்த்தான் எல்லாத்தையும். He went and examined everything. தான் என்ன சொன்னனோ அதே அந்த ஆளுங்க செய்திருந்த பார்த்தான். They had done everything just as he had commanded தேவன் them. இப்படி தான் சொன்னார் எனக்கு. God had told me all these things. தேவன் எனக்கு என்ன சொன்னார் அதே உங்களுக்கு சொல்லிட்டேன் நானு. Whatever God had told me, I have told them. இவங்க ஒரு நாள் இவங்களை எனக்கு முரட்டாட்டம் பண்ணவே இல்லை இவங்க. They never rebelled against me. நான் தேவன் எனக்கு என்ன சொன்னாரோ அதை சொல்லுகின்ற வேலை எல்லாம். Whenever I tell them whatever God had told me, அவங்க அது ஒண்ணு கூட முரட்டாட்டம் பண்ணாம they did not rebel against any of them. அப்படியே செய்தாங்கல்ல. And they did it accordingly. மோசே ரொம்ப புலாங்கிதம் அடைஞ்சிட்டான். Now Moses was so happy. உடனே அவன் என்ன பண்ணா அவங்க எல்லாரும் அவங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தான். Now Moses blessed all of them. என்ன எழுதி இருக்கு பாருங்கங்க. See what is written there. தேவ மனுஷன் என்ன பண்ணான் பாருங்க. See what the man of God did there. அவன் சபிக்கலாம. He did not curse them. மோசே அவங்க எல்லாரையும் அவங்களை bless பண்ணான் அவன். Moses blessed all of them. தேவ மனுஷன் உங்களை சபிக்க கூடாது உங்களை. The man of God should not curse you. உங்களை bless பண்ணவங்க. He should bless. உங்களை நடத்துகிறவங்களும் உங்களை குறித்து வேதனைப்படக்கூடாது. People who are leading you, they should not feel very sad about you. ஏன் தெரியுமா அவங்க வேதனைப்படுறாங்க? You know why they feel sad? தேவன் சொன்னதின்படி நீங்க செய்யல.
because you are not doing things the way God had commanded. மனுஷனுக்கு அழிந்து போகிற நாசில சுவாசம் இருக்கிற மனுஷன் சொல்றலாம் உட்கார்ந்து செய்து உட்கார்ந்துக்கறாங்க. They do all the things which the man asked them to do. மோசே ஆசீர்வதிச்சான். Moses blessed them. தேவன் பார்த்தார், மோசேயை பார்த்தார். God looked at Moses. அடுத்து பாருங்க 40ஆம் அதிகாரம். In chapter 40, 33ஆம் வசனம் பாருங்க. verse 33. பின்பு அவன் வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிரகாரத்தை நிறுத்தி பிரகாரத்தின் தொங்கு திரையை தொங்க வைத்தான். He erected the court all around the tabernacle. இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான் அவன். Thus Moses finished the work. 34ஆம் வசனம் பாருங்க. Verse 34. அப்பொழுது ஒரு மேகம் ஆசாரிப்பு கூடாரத்தை மூடினது. Then the cloud covered the tent of the meeting, and the glory of the Lord filled the tabernacle. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. And the glory of the Lord filled the tabernacle. பாத்தீங்களா? வாசஸ்தலத்தை தேவனுடைய மகிமை நிரப்ப ஆரம்பித்தது. The glory of the Lord had filled the tabernacle. ஏனால் நிரப்பிச்சு? Why did how was it filled? தேவன் சொன்னபடியே மோசே செய்து முடித்துக் கொண்டிருந்தான். Moses completed according to what God had commanded அவர் him. சொன்னபடியே ஒவ்வொன்றை செய்து கொண்டே இருந்தான். He did everything according to the way God had told him. தேவன் கற்பித்தபடியே மோசே செய்து கொண்டே இருந்தான். Moses started doing things the way God had taught him. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்ப ஆரம்பித்தது. Now the glory of the Lord started filling the tent of மகிமை meeting. என்னன்னா தெரியுமா உங்களுக்கு? You know what is the meaning of this glory? தேவனுடைய பிரசன்னம் அங்க நிரப்ப ஆரம்பிச்சு. The presence of the Lord was filled there. தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பி இருந்ததுன்னா, If the glory, if the presence of the Lord had filled. 16ஆம் அதிகாரம் சங்கீதங்களின் புத்தகம் 16ஆம் அதிகாரம். So சங்கீதங்களின் புத்தகம் 16ஆம் அதிகாரம். Psalm 16. 11ஆவது வசனம் பாருங்க. சங்கீதம் 16:11. Psalm 16 verse 11. அங்க என்ன அவர் என்ன எழுதுறாருன்னு பாருங்க. See what is written there. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். You will make known to me the path of life. உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும், In your presence is fullness of joy. உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. In your right hand there are pleasures forever. சமூகத்தில் In your presence என்ன இருக்கு? what is there? பரிபூர்ண ஆனந்தம், Fullness of joy. நிறைவான ஆனந்தம். The complete joy. அவருடைய சமூகம் உனக்கு வேணும்னு சொன்னா, If you want his presence, உன் இருதயம் பரிபூர்ண ஆனந்தத்தினால் துள்ளணும்னு சொன்னா, if your heart has to leap with this fullness of joy, தேவனுடைய நிறைவான ஆசீர்வாதம், நிறைவான சந்தோஷம் உனக்குள்ள துள்ளணும்னு சொன்னா, if you have to have this the complete blessings of God in your life, அவருடைய பிரசன்னம் வேணும். then you need to have his presence. தேவனுடைய பிரசன்னம் எப்ப தெரியுமா வரும்? You know when you will receive his presence? அவர் சொல்கிறதை எல்லாம் செய்து கொண்டே இருக்கும்போது தான் வரும். Whenever you start doing things according to the word of God. இல்லனா உங்ககிட்ட ஆனந்தம் இருக்காது. Then there will not be joy. நீங்க ஜோக்கரா வேணா இருப்பீங்க. You can be a joker. ஜோக் அடிச்சு உட்கார்ந்து இருப்பீங்க. You can keep joking. இல்ல எல்லாரும் ஏமாத்தி உட்கார்ந்து இருப்பீங்க. You can keep fooling everyone. தேவ சந்தோஷம் எனக்குள்ள பெருக்கெடுத்து ஓடுது பத்தியா அப்படினு சொல்லிட்டு எல்லாரும் முட்டாளாக்கி இருப்பீங்க நீங்க. You can fool everyone saying that the joy of God is in me. தேவன் பார்த்துனே இருப்பார். The Lord would keep watching you. ஓஹோ, பிரசன்னம் இருக்கிற மாதிரி நடிக்கிறியோ? Oh, you are acting as if you've got this joy. இந்த ஜாக் ஒரு வார்த்தை சொல்லுவார். அப்போ Then brother Zach would say something like this. ரட்சிக்கப்படாதோ ரட்சிக்கப்பட்ட மாதிரி நடிப்பான். A person who is not saved will act as if he is saved. தேவனோடு நடக்காதோ தேவனோடு நடந்தது போல நடிச்சு காட்டுவான். A person who has not walked with God can act as if he has walked with God. தேவனுடைய அபிஷேகத்தை பெறாதவன் தேவனுடைய அபிஷேகம் பெற்றது போல மாய்மானம் பண்ணுவான். A person who has not been anointed with the Spirit of God, he can act as if he is anointed with the நான் Spirit. பார்த்திருக்கேன் நம்ம சபையில அது மாதிரி சில பேர். I have seen like that some persons, அத some பார்த்து people in our அத church. பார்த்துன சில சகோதரர்கள் அவங்க ஏமாந்து போய்டுவாங்க. When a few brothers watch them, they will be fooled. நான் வரும்போது சொல்லிட்டு வருவேன். I would while I was coming, I was telling them like this. பிரதர் இதெல்லாம் மனுஷீகம் பிரதர். Brother, this is all humanly. ஜாக்கிரதையா இருங்க. Be careful. மனுஷீகத்துக்கும் தெய்வீகத்துக்கும் வித்தியாசம் தெரியாம உட்கார்ந்துக்கிறீங்க. You don't know what is human and what is divine. அவ்வளவு வந்த வார்த்தைகள் அத்தனையும் மனுஷீகமான வார்த்தைகள் அதெல்லாம். All the words that came out, it was out of their own flesh. அதுல தெய்வீகம் கிடையாது. There was nothing divine in it. அது ஆக்டிங் அதெல்லாம். It was all just acting. சங்கீதம் 97ஆம் அதிகாரம். Psalm 97 5வது வசனம். verse 5. சங்கீதம் 97:5 பாருங்க. Psalm 97 verse 5. 97:5ல என்ன எழுதப்பட்டிருக்குன்னு பாருங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தினால
At the presence of the Lord, பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. the mountains melted like wax. சர்வ பூமியினுடைய ஆண்டவருடைய பிரசன்னத்தினால At the presence of the Lord of the whole earth, உருகி போயிற்று. it was completely melted. அவருடைய பிரசன்னம் இருக்குதுன்னு சொன்னாவே If there is His presence, பர்வதம் கூட மெழுகு போல உருகும். even the mountain will melt like wax. அவருடைய பிரசன்னத்தினால அது உருகியே போயிடும். At His presence, because of His presence, it will melt. நான் சொல்றேன் மெழுகு போல உருகும். பர்வதமா உங்க வாழ்க்கையில ஒண்ணு நின்னுக்குதுன்னு வச்சிருக்கீங்க. Just imagine that there's something standing in your life like a mountain. வேத வார்த்தை உண்மை உள்ளது அது. The word of God is true. அது வந்து மெழுகு போல அப்படியே உருகிடும். நீங்க Then that mountain will melt like wax. ஏன் உங்க பிரச்சனை இன்னும் உருக மாட்டேங்குது? Why is your problem not melting like wax? இன்னும் பாறை மாதிரி நின்னுட்டே இருக்கு. Why it is still like a rock? ஹலோ, உங்ககிட்ட தேவ பிரசன்னம் இல்ல. Hello, you don't have this presence of the Lord. தேவனுடைய வார்த்தையை கேட்கிறத நீங்க வளர்த்துக் கொள்ளல. You have not grown in this habit of listening to God. தேவனுடைய வார்த்தை, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை நான் கேட்கிறதுக்கு நான் எழுந்திருக்க மாட்டேன், நீங்க இன்னொரு கூட பேசுங்கன்னு தேவனிடத்துல போராடல. I have not wrestled with God as to listen to Him. அதனால தான் உங்க இந்த முன்பு இதெல்லாம். That is why you have all these problems. கடைசியா ஒண்ணே ஒண்ணு உங்களுக்கு சொல்லி விரும்புறேன். Finally, I want to tell you one thing. 1 கொரிந்தியரின் புத்தகம் 15ஆம் அதிகாரம். 1 Corinthians chapter 15. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். 1 Corinthians chapter 15. 6வது வசனம் பாருங்க. Verse 6. ஏன் அநேகம் பேர் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றது இல்ல? Why not many people receive the anointing of the Holy Spirit? ரீசன் இதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. The reason is this. 6வது வசனம் பாருங்க. Verse 6. அதன் பின்பு அவர் 500க்கு அதிகமான சகோதரருக்கு ஒரே வேளையில் தரிசனமானார். After that he appeared to more than 500 brethren at one time. அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். Most of whom remain until now. சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். Some have fallen asleep. பவுல் இதை எழுதுறாரு, இங்க எழுதுறாரு. Here Paul writes this. இப்ப இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்ததுக்கு அப்புறம் After Jesus Christ resurrected, அவர் 500க்கு அதிகமான பேருக்கு தரிசனமானார். he appeared to more than 500 men. அவங்கள பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். அவங்கள பார்த்து And Jesus looked at them and said one அப்போஸ்தலர் word. நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்துல Acts of the Apostle chapter 1. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்துல Acts of the Apostle chapter 1. இந்த 500 பேரையும் பார்த்து ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். I think he would have looked at all these 500 brethren and said, 5வது வசனம், verse 5. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். 1:5 எருசலேமை விட்டு போகாமல். Okay, in verse 4, gathering them together, he commanded them not to leave Jerusalem, நீங்க அங்க காத்திருங்க பான்னாரு. but to wait for what the Father had promised. எத்தனை பேர் இதை கேட்டாங்க? How many of them listened? 500க்கு 120 தான் கேட்டுச்சு. Out of those 500 people, only 120 people listened. 120 பேர் தான் கேட்டோம். Only 120 people listened. தேவனுடைய வார்த்தை, ஆண்டவரே நீங்க காத்திருக்க சொன்னீங்க, நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. God, Father, Jesus, you asked us to wait, so we are waiting. தேவனுடைய வார்த்தை நிறைவேற ஆரம்பித்தது. Then the word of God was fulfilled. தம்முடைய பரிசுத்த ஆவியினால் அவங்களை சம்பூர்ணமாய் நிரப்பினார். Then he completely filled them with the Holy Spirit. இன்னைக்கும் கூட ஆண்டவர் நிரப்ப வல்லவர் அவர். Even today, God is able to fill us. அவர் வார்த்தைக்கு மாத்திரம் நீங்க செவி கொடுக்கிறவர்களா இருந்தீங்கன்னா போதும். If only you listen to His words, அது உங்களை உணர்வுள்ளவர்களாய் மாற்றும். then it will make you realize your mistakes. நீங்க ஒவ்வொரு நாளும் உணர்வுள்ளவர்களா இந்த பூமியில வாழ்ந்து கொண்டே இருப்பீங்க. You would be people who will live sensibly on this earth. கேட்கிறதுக்கு காது உள்ளவர்கள் கேட்க கடவுள். Those of you who have ears to hear, let them hear. ஓகே. தொடர்ந்து சீனிவாசனும் பிரான்சிஸ் தொடர்ந்து வார்த்தையை பகிர்ந்து கொள்வாங்க. சண்டே கிளாஸ் உண்டா? சண்டே கிளாஸ் இல்லை. ஆராய்ந்து பாரும் தேவனே என்னை நீர் அறிவீர் என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். இந்த ஒரு அடி குமார்
ஆராய்ந்து பாரும் தேவனே என்னை நீர் அறிவீர். ஆராய்ந்து பாரும் தேவனே புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓடச் செய்யும். புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓடச் செய்யும். வார்த்தை கேட்டிடாமல் குற்றங்கள் பல செய்தே. வார்த்தை கேட்டிடாமல் குற்றங்கள் பல செய்தே. கர்த்தாவே அவற்றை காணத்தக்கதாய் என்னில வெளிச்சம் காட்டிடுமே. கர்த்தாவே அவற்றை காணத்தக்கதாய் என்னில வெளிச்சம் காட்டிடுமே. ஆராய்ந்து பாரும் தேவனே என்னை நீ அறிவி. புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓடச் செய்யும். புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓடச் செய்யும். நம்ம எல்லாரும் சிங்கப்பூரில் நமக்கு நம்முடைய சிஎஃப்சி சபை சிங்கப்பூரில் உண்டு. ஆண்டவருக்கு சித்தமான அடுத்த மாதத்தில் அங்கே சிங்கப்பூரில் சகோதரன் சகரியா பண்ணணும், சகோதரன் விக்டரும் அங்கே ஒரு 2 நாட்கள் அங்கே கான்ஃபரன்ஸும் நடக்கும். சிங்கப்பூர் சபையில் இருக்கிறதான சகோதரன் வெங்கி அவர் அங்கே இருக்கிற அந்த சபையை பொறுப்பாக அவர் பார்த்து கொண்டிருக்கார். சகோதரன் நம்ம மத்தியில் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அவருடைய நேட்டிவே திருமுல்லைவாயில் தான், குரோம்பேட்டையில் தான் அவர் பொண்ணு எடுத்தார் எல்லாமே அவர். ஆனாலும் ஆண்டவருடைய ஒரு அழைப்பின் பேரில் ஆண்டவர் அவரை சிங்கப்பூர் கொண்டு போனார். சிங்கப்பூர் கொண்டு போகின்றவள்ள மறுபடியும் அவருக்கு தேவையான எல்லா அவருக்கு வசதிகள் வந்த பிற்பாடு, ஆண்டவரே நான் பேக் டு இந்தியா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்லலை, நீ போகக்கூடாது, நீ இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து என்னுடைய ஊழியத்தை செய் அப்படின்ட்டு ஆண்டவர் அவரை நின்னதுனால வெங்கி நம்ம மத்தியில் வந்திருக்கார். ஸோ சாரி நான் அவரை கவனிக்கலை. ஸோ ப்ளீஸ் அவர் முதல்ல தொடர்ந்து சகோதரன் அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். அதற்கப்பாடு சீனிவாசன், Francis, please, brother, please come. Praise the Lord. Praise the Lord. நான் இன்றைக்கு கேட்ட நம்ம மூப்பருடைய செய்தியை கேட்டு அதை இன்னும் அந்த இருதய துடிப்பு இன்னும் அடங்காமல் அந்த பதட்டத்திலே இருக்க எவ்வளோ காரியங்கள். After having listened to the sermon of the elder, my heart is still beating and it is not settled. அநேக காரியங்களை இன்னும் தேவனுடைய சத்தத்தை சரியாக கேட்காம என்னுடைய சுய இச்சையின்படியும் சுய புத்தியின்படியும் நான் வாழ்ந்து கொண்டிருக்க நினைக்கும் பொழுது நான் மிகவும் உண்மையிலே பயந்திருக்கிறேன். Even so many times, I've not listening to the word of God, but I've been doing things according to my own understanding. நான்
சிஎஃப்சி சபைக்கு 2015ஆம் ஆண்டு தொடக்கத்திலிருந்து தான் வர ஆரம்பித்தேன். Okay, I started coming to CFC from the year 2015. அதுக்கு முன்ன ஒரு 10 வருஷம் வேற ஒரு சபையில் இருந்தேன். Before that, I was there in another church for 10 years. நான் சிஎஃப்சி சபைக்கு பாவத்தை மேற்கொள்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காகவோ இல்லைன்னா இன்னும் பரிசுத்தமாய் வாழணுன்றதுக்காகவோ நான் சிஎஃப்சிக்கு வரல. I did not come to CFC wanting to live an overcoming life or to live a holy life. ஏனென்றால் நான் வேறு சபையில் இருக்கும் பொழுது பாவம் என்றாலே என்னன்னு தெரியாமல் இருந்துட்டு இருந்தேன். Because while I was in the other church, I lived without even knowing what is sin. அங்கே நிறைய தசமபாகம் கேட்குறாங்க, காணிக்கை கேட்குறாங்க, உலக பிரகாரமாக வாழ்கிறாங்க. அப்படின்னு தான் என்னால் பார்க்க முடிஞ்சது. I only noticed that they were asking for more tithes and they were living in a worldly way. பாவம்னா எல்லாரும் சொல்கிற மாதிரி இன்றைக்கி 99% சபையில் சொல்கிற மாதிரி குடிப்பழக்கம், சிகரெட் பழக்கம், கொலை பண்ணுறது, திருடுறது, இதுதான் பாவம்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். As most of us, the 99% of the people in the world think that sin is drinking, smoking and murdering, and I was also in that kind of a mindset. ஒரே ஒரு தடவை சகரியப்பனின் மெசேஜை நான் யூடியூப்பில் யாரோ சொன்னாங்கன்னு கேட்டேன். Once one of the brothers, they suggested me to listen to the video of Brother Zach Punin, and I watched that. அந்த மெசேஜை கேட்டுட்டு தான் அவருடைய மெசேஜினால் கவரப்பட்டு தான் நான் சிஎஃப்சிக்கு வந்தேன். So I came to CFC being attracted by his teachings. சிஎஃப்சிக்குள்ளே வந்த பிறகு நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்ற என்னுடைய விசுவாசத்தை நான் இன்றைக்கி அறிக்கை செய்கிறேன். So I want to confess what I have learnt after having come to CFC. மெசேஜ் ஷேர் பண்ணுற அளவுக்கு என் வாழ்க்கை இன்னும் நம்மளுடைய மூப்பர்கள் வாழ்ந்து ஒரு சாட்சியாக இருக்கிற அளவுக்கு நான் இன்னும் வளரல. I have not come to a stage where I can preach just like our elders have lived and they are able to preach. I have not come to that stage. சிஎஃப்சிக்கு வந்த பிறகு ஒரு காரியத்தை தேவன் எனக்கு ரொம்பவும் தெளிவாய் கற்றுக் கொடுத்தார். After having come to CFC, the Lord clearly taught me one thing. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னை பின்பற்றுங்கள் சொன்ன மாதிரி, பவுல் என்னை பின்பற்றுங்கள் சொன்ன மாதிரி, இன்றைக்கும் சிஎஃப்சியில் தேவ மனிதர்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். Just as Jesus Christ said, "Follow me," and Paul also said, "Follow me." These days, God has kept brothers in CFC whom I can follow. அவர்களை ஏன்னா தேவ வசனம் என்றைக்குமே நிலைத்திருக்கும். Because God's word stands forever. எனக்கு தேவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம், சிலாக்கியம் என்னென்னா, நான் சிஎஃப்சி சிங்கப்பூரில் அங்கே இருக்கனால எங்களுக்கு ஒன்றும் சரியாக தெரியாது, எப்படி சபையை நடத்தணும் அதெல்லாம் தெரியாது. அதனால் நான் சில மூப்பர்கள், ஆண்டவர் எனக்கு கொடுத்த மூப்பர்கள், பிரதர் பிரகாசம், பிரதர் விக்டர், பிரதர் ஸ்டீஃபன், இவங்கக்கிட்ட கேட்டு காரியங்களை நான் செய்து கொள்வேன். The greatest privilege that I have is because we are very new in Singapore, the church is very new, so I have to constantly reach out to other elder brothers whom I have, like Brother Prakasam, Brother Victor and Brother Stephen. உலக பிரகாரமான நாலேஜ் அப்படின்னு கேட்டால் நான் யார்கிட்ட வேணால் நான் சேலஞ்ச் பண்ணுவேன். ஏன்னா நான் ரோல்ஸ் ராய்ஸில் ஏசியா பெசிபிக் ரீஜனுக்கு நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்சார்ஜாக இருக்கேன். I can challenge anybody, and challenge them with my worldly knowledge that I have, because I work for the Rolls-Royce in Asia Pacific region. ஆனால் தேவனுடைய காரியங்கள் வரும்போது உன்னதமான ஞானத்தில் பங்கு, அந்த உன்னதமான ஞானத்தில் யார் தொடர்ச்சியாக அந்த ஞானத்தில் பழக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறது தான் ஒரு மேன்மையான கீழ்ப்படிதல். But when it comes to the heavenly wisdom, when it comes to church, it is a good habit, it is a wise thing to listen to people who are accustomed to this heavenly wisdom.
அந்த அந்த மாதிரி தேவ ஞானத்தில் பழக்கப்பட்ட தேவ மனிதர்கள் வெகு சிலர் தான். It's only very few people who are so accustomed to this heavenly wisdom. ஒரு பில்டிங் 20 மாடி 15 மாடி பில்டிங் கட்டினாங்கன்னா ஒரு சிவில் இன்ஜினியர் சொல்லிடுவாங்க இந்த பில்டிங்க்கு எவ்வளவு கீழே அவங்க பேஸ்மெண்ட் போட்டிருப்பாங்கன்னு. If they have to build a 20-story building, then that engineer would say how strong the foundation have to be. அதே போல தான் நம்மளுடைய ஆவிக்குரிய தகப்பன் சகரியா பூனன், In the same way, our spiritual father, Brother Zach Poonen, பிரதர் விக்டர், பிரதர் பிரகாசம், இவர்களெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன கிரயம் செலுத்தியிருக்கிறார்கள், எவ்வளவாய் தேவன் அவர்களுடைய இருதயத்தில் ஃபவுண்டேஷன் ட்ரில் போடுறதுக்கு அளவு பண்ணாங்கன்றதை நம்ம பார்த்துக்கலாம். The elder brothers like Brother Zach, Brother Victor, Brother Prakasam, I can see what price they have paid and what a great foundation that they have laid in their lives. சும்மா அந்த பில்டிங் அப்படி நிற்காது, அந்த அளவுக்கு அவங்க இடம் கொடுத்து இருதயத்தில் அந்த ஃபவுண்டேஷன் போட போய் தான் இன்றைக்கி தேவ மனுஷனாக நிற்கிறாங்க. A building just cannot stand like that. There has to be a strong foundation, and they are living just because they have done so much in their personal lives. இதில் நான் இன்னும் அந்த அளவுக்கு கிரயம் செலுத்தலை. I have not paid the price so much. ஆனால் தேவன் எனக்கு ஒரு கிருபையை கொடுத்துருக்கிறார். But God has given me a grace. அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவர்கள் சொல்லுவதை அப்படியே செய்வது. To sit at his feet and do just the way he tells me. பவுல் சொன்ன மாதிரி என்னை பின்பற்றுங்கள், என்னை பின்பற்றுவது போலவே என்னை மாதிரியே உள்ள தேவ மனிதர்களையும் பின்பற்றுங்கள், ஃபாலோ த சேம் பேட்டர்ன் அப்படின்னு. Paul also writes saying, follow me and follow the patterns of people who follow God. எனக்கு கர்த்தர் அந்த வெளிச்சத்தை கொடுத்து அந்த இருதயத்தை கொடுத்ததுக்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். So I want to thank God for giving me that light in my heart. ஏனென்றால் நம்மள அநேகர் ஒரு 99% பேர் மனித ஞானத்தை யூஸ் பண்ணி தேவ மனிதர்கள் சொல்கிற காரியத்தை அசட்டை பண்ணுவதோ இல்லை லேசாக எடுத்துக்கிறோம் நம்ம. Because 99% of us, we could depend on our human wisdom and we can despise the teachings of our godly elder brothers. நான் அதிகமாய் நான் பிரயாசப்படுவது உண்டு. ஆண்டவரே, உங்களிடத்துலேருந்து நான் ஏதாவது கற்றுக்கொள்ளணும், ஏதாவது ஒரு சத்தியத்தை எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, வெளிச்சத்தை கொடுங்க ஆண்டவரே, நான் ரொம்ப ஏங்கின அதிகமாக நான் பிரயாசப்படுவது உண்டு. I used to long and ask God and I used to tell God, Lord, teach me your ways, more and more teach me your ways. அப்பொழுது கேட்கும்போது தேவன் எனக்கு சிறு காரியத்தை எனக்கு தெரியப்படுத்தினார். When I was asking like that, then the Lord told me one small thing. இந்த உலகத்தில் எதுவுமே டைம், ஸ்பேஸ், மேட்டர், அதாவது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதி என்பது டைம், ஸ்பேஸ், வானமும் பூமியும் பரமண்டலங்கள், மேட்டர் அவர் சிருஷ்டித்த காரியங்கள். இது 3 தான் எல்லாமே அடங்கியிருக்கின்ற காரியத்தை எனக்கு தேவன் சொல்லி கொடுத்தார் இருதயத்தில். In Genesis we read that in the beginning God created the heavens and the earth. So it is all about time, space and matter. Time is about in the beginning, and then space about the heaven and the earth, and the matter is about the things that God created. இதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம அன்றாட ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நான் திங்க் பண்ணி பார்க்கும் பொழுது தேவன் இன்னும் ஒரு ஸ்டெப்பு கற்றுக் கொடுத்தார். When I simplify this and apply it in my practical life, the Lord taught me a simple thing. எல்லாருமே காலையில் வண்டி எடுக்கும் பொழுது அது விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, அவ்விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, எல்லாரும் காலையில் 2 வீலரோ பைக்கோ எடுக்கும் பொழுது நான் போயிட்டு திரும்பி வந்துடுவேன்னு அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸில் தான் எடுக்கிறாங்க. Be it believer or an unbeliever, when they start their bike, they always hope that they are starting their journey now and they would return. ஆனால் அப்படி நடக்கிறது இல்லை. But it does not happen that way. இவன் நல்லா தான் வண்டி ஓட்டுவான். He might drive well. சைடில் வரவங்க யாருமே சரியாக ஓட்ட மாட்டாங்க. But those who are coming in the sides, they may not drive well. நான் அந்த மாதிரி வண்டியில் போகும்பொழுது ஒவ்வொருத்தருடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பார்க்கும் பொழுது எனக்கு சில சமயம் பயமாக இருக்கும், சில சமயம் பரிதாபகமாக இருக்கும், சில சமயம் சிரிச்சிட்டு போயிடுவேன்.
When I travel like that, when I look at the self-confidence of people, I look at them, sometimes I laugh at them, sometimes I'm so worried, sometimes, no, I'm so worried. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய டாக்டர் அவரே காலையில் டக்குன்னு இறந்துட்டார். I know one famous doctor and he died all of a sudden. ஒரு வேலை கிடைக்கிறதுக்காக நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருமா அப்படின்னு நிறைய எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக தேவனிடத்தில் நிறைய ஜெபம் பண்ணுவோம். When we are looking out for a job, we are looking out for so many opportunities and we pray to God to provide us opportunities. அந்த வேலைக்கு போனதும் ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் ஞானத்தை கொடுங்க, இன்டர்வியூவில் நான் பேசி இந்த வேலையை நான் வாங்கணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுறோம். When we go for interviews, we ask God for wisdom so that we may get that job. அதுக்கப்புறம் அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரணும், அந்த இன்டர்வியூவில் பேசுறதுக்கு ஞானம் வேணும். After that we have to get that wisdom to speak in that interview, and then we have to get that appointment letter. இன்டர்வியூ போகிறதுக்கு நல்ல படிப்பு வேணும். அந்த படிப்புக்கு நம்ம அப்பா அம்மா அவங்க ஹெல்த்தியாக இருந்து அவங்க சம்பாரித்து நம்மளை ஸ்கூலில் சேர்க்கணும். ஸ்கூலில் சேர்த்தா அந்த ஸ்கூல் படிப்பு நம்ம மண்டையில் ஏறணும். To go for that interview, we should have studied well, and in order for us to study, our parents should have been in a very good state to educate us, and for us to educate us, we should have gone to school and we should have had a wonderful brain. இந்த சரீரத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான நரம்பில் ஒரு நரம்பு சின்னதாக எங்கள் சொந்த மாமாவுக்கு 5 வருஷமாக பெட்ரிடன் ஆகி போன 2-3 மாதம் தான் இறந்துட்டார். சின்ன நரம்பு தான். For our brains to function well, we have so many nerves, and that one nerve, every nerve has to function well. One of my relatives, he died because he was completely bedridden of a dysfunctioning of a nerve. இதையெல்லாம் கரெக்டாக ஆண்டவர் செட் பண்ணி எனக்கு கொடுத்து இன்டர்வியூவுக்கு அவரே அந்த சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி அந்த இன்டர்வியூவில் பதில் சொல்கிறதுக்கு எல்லாம் கொடுத்து ஜாபை வாங்கி அதுக்கப்புறம் அந்த பணம் வாங்கின பிறகு எனக்கு ஒரு மேட்டிமை வருது. Now God has given me such a wonderful body, and he has given me this functioning in my body, and then I study well, go get a job, and then I get my salary, and now there's something that I boast about now. இது எவ்வளவு ஒரு புத்தியீனமான மதியீனமான செயல் என்பதை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். Now when I become proud, the Lord tells me what a foolish thing that I am doing. எதுவுமே டைம் என்னுடைய கண்ட்ரோல் இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என் கண்ட்ரோல் இல்லை, என்னுடைய ஹெல்த் என் கண்ட்ரோலில் இல்லை. Nothing is in my control. The time, the health or the opportunities, they are not in my control. இதில் எங்கிருந்து மனிதன் நான் இதை செய்தேன் என்று மேன்மை பாராட்டுகிறான் என்ற காரியம் வரும் பொழுது இதைவிட ஒரு புத்தியீனமான மனிதன் இந்த மாம்சத்தில் இந்த புத்தியீனமான காரியம் இருக்க முடியாது என்று நான் உணர்ந்து கொண்டேன். When a man boasts about things that he has done, then I realize that there's nothing foolish a man can do than boasting about what he has done. சமீபத்தில் இந்த கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த கெப்லர் விண்கலம் அப்படின்னு ஒரு விண்கலத்தை அனுப்பி பல வருஷங்கள் ட்ராவல் ஆகிருக்கு. அதை அனுப்பின அந்த விஞ்ஞானி பல மில்லியன் ஒளியாண்டுகள் போன பிறகு அந்த கெப்லர் விண்கலத்தோட கேமராவை ஒரு கமாண்ட் கொடுத்த திரும்பி பூமியை ஃபோட்டோ எடு அப்படின்னு. There's a satellite Kepler, and it has traveled millions of distances, and then the scientist, one who designed it, he gave a command saying turn around and take a picture. அந்த கெப்லர் விண்கலம் அவ்வளோ மில்லியன் ஒளியாண்டுலேருந்து பூமியை ஃபோட்டோ எடுக்கப்போ பூமி ஒரு புள்ளி மாதிரி தெரிஞ்சது. And that Kepler satellite, when it turned around and took a picture, this earth looked like a tiny dot. இன்னும் அது நம்மளுடைய மில்கி வேல தான் இருக்குது, நம்ம யூனிவர்சல் தான் இருக்குது, இன்னும் யூனிவர்சிட்டி கூட வெளியே போகல, அதுக்கே நம்ம பூமி புள்ளி மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த விஞ்ஞானி அப்பொழுது தான் தேவனை மகிமைப்படுத்தினார். That satellite was still in our Milky Way, it hasn't gone out, and even from there the earth looked like a dot, and this scientist marveled at it and he praised God. எனக்கு அதிலிருந்து தான் தேவனுடைய வல்லமை எவ்வளவு பெரியது, இவ்வளவு பெரிய வல்லமை கொண்ட தேவன் நமக்கு இவ்வளவு காரியங்களை எல்லாம் செய்து கொடுத்து நமக்கு இவ்வளவு ஆசீர்வதித்து கை கால்களை கொடுத்து நல்ல உணவை சாப்பிட்றதுக்கு ஆசீர்வாதம் பண்ணி இதையெல்லாம் மறந்துட்டு நான் பண்ணேன் அப்படின்ற ஒரு காரியத்தை நினைக்கும் பொழுது அது நான் தேவன் எனக்கு எதிர்த்து நிற்பதற்கு நானே காரணமாயிட்டேன் அப்படின்ற காரியத்தை எனக்கு உணர்த்தினார்.
When I realized this, then I thought how almighty our God is, how much He has helped me. And then when I begin to boast about myself, then I give an opportunity for God to be against me, to stand against me. இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்மளை மூப்பர் எழுதின புஸ்தகத்திலிருந்து காரியங்களை படித்து அதை மெடிடேட் பண்ணும் பொழுது, வாஞ்சியாக இருக்கும் பொழுது தேவன் எனக்கு இதை கற்றுக் கொடுத்தார். When I was so longing and I was reading the books written by our elder, all these things the Lord taught me. சின்ன காரியம் இருந்தாலும் சபையில் நான் உடனே ஃபோன் பண்ணி நம்ம மூப்பர்கிட்ட பிரகாசம் பதட்ட கேட்பேன். Even if it is a very small thing, I would immediately call up Prakasam and ask him for his suggestions. ஏன்னா அங்கே எங்களுக்கு இந்த மாதிரி தேவ மனிதர்கள் யாரும் இல்லை. நாங்களாம் சின்ன குழந்தைகள், அப்படியே நாங்களாம் ட்ரை பண்ணி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். Because we don't have such godly people there, we are few people and we try out so many things on our own. நாங்கள் இது எப்படி சொல்லணும், கரஸ்பாண்டன்ஸில் படிக்கிற மாதிரி படிச்சுட்டு இருக்கோம். It is like doing things through a distance education. நீங்கள்லாம் எத்தனையோ 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், யூனிவர்சிட்டிலே இருந்து கற்றுக்குறீங்க. You are all so blessed that you remain in the university and you learn. ஒரே ஒரு காரியம் நான் இந்த வேதத்திலிருந்து நான் சொல்ல விரும்புகிறேன். I want to share one thing from the scripture. James chapter 1 verse 14. யாக்கோபு 4வது அதிகாரம் 1:14. James chapter 1 verse 14. யாக்கோபு 1:14. யாராவது தமிழில் படிக்க முடியும்? தன்னுடைய சுய இச்சையினால தான் நாம் ஒவ்வொருவரும் சோதிக்கப்படுகிறோம். ஏன் அப்படின்றால், கிறிஸ்து எனக்குள்ள பிறக்காத வரியும் எனக்கு சுய இச்சை இருந்து கொண்டே இருக்கும். James 1:14, but each one is tempted when he is carried away and enticed by his own lust. You know why I'm enticed and I'm carried away and I'm tempted by my own lust? Because Jesus Christ is still not born in me. இது கலாத்தியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். Galatians chapter 4 verse 19. Galatians chapter 4 verse 19. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்குள் பிறந்து விட்டால், if Lord Jesus Christ is born in me, எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற மாம்சமான எந்த ஒரு இந்த ஆசைகள் அந்த பாவத்தில் நான் விழமாட்டேன். then all the sins, like the lusts of this world, I will not fall in them. அப்படி என்றால் நான் இன்னும் இந்த உலக பிரகாரம் ஆசையினாலே இழுப்புண்டு கொண்டே இருக்கிறேன் என்றால், இது இட்ஸ் வெரி கிளியர் கட். இது ரொம்ப தெளிவு. கிறிஸ்து எனக்குள் பிறக்கவில்லை. If I'm still attracted by the pleasures of this world, that it is very clear that Christ is still not formed in me. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு வந்த சோதனைகள் அவருக்கும் சோதனை வந்துச்சு. அவருக்கு வந்த சோதனை இந்த மாதிரி அவருக்குடைய பிசாசனம் அவர் கொண்டு வந்த சோதனை, இந்த உலகத்தை உனக்கு கொடுப்பேன், இல்லை என்றால் பிதாவுடைய பரிபூர்ண சித்தத்தை செய்வதிலிருந்து டைவர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி சித்தத்தை தான், இந்த மாதிரி சோதனைகள் தான் பிசாசனம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துக்கு கொண்டு வந்தார். Because Jesus Christ had temptations and Satan brought temptations that I would give you food and I would give you power over this world. நான் எப்பொழுது இந்த மாம்சமான காரியங்களை நான் சோதிக்கப்பட்டேனோ அப்போவே தெரிஞ்சிடுச்சு என்னுடைய லெவல் இன்னும் கிறிஸ்து எனக்குள் பிறக்கவில்லை. The moment when I am tempted with the things of this world, then it is very clear that Christ is still not formed in me. அதனால் நம்மளை நாமளே வஞ்சிக்க வேண்டாம். நம்ம மூப்பர் சொன்ன மாதிரி அது பொய்யான ஒரு மாயையான தோற்றத்தை நாமளே உண்டு பண்ணிக்க வேண்டாம். கிறிஸ்து நமக்குள் பிறந்திருந்தால் நம்மளுடைய டெம்டேஷன் லெவல் இது நான் வேறு மாதிரி இருக்கும். அது சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு நல்ல ஒரு
பில்கேட்ஸ் கிட்ட போயிட்டு நான் உனக்கு $1000 கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் பில்கேட்ஸ் நம்மளை பார்த்து சிரிப்பான். So it is very clear that, Christ is still not formed in me. It is like going to Bill Gates and saying that I will give you $1,000. And he would just laugh at us. தமிழ்நாட்டு முதலமைச்சர்கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு ஒரு 10 லட்சம் கொடுக்குறேன்னா அவன் சிரிப்பான். Or going to the chief minister of Tamil Nadu and saying that I'll give you 10 lakhs, he would only laugh at us. அவருடைய டெம்ப்டேஷன் லெவல் பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படி இருக்கும். அது His temptation would be to become a prime minister. அப்போது என்னுடைய டெம்ப்டேஷன் லெவல் எப்படி இருக்குன்னா, இந்த உலக பிரகாரமான மிருக வாழ்க்கை வாழுகிற மீண்டும் மீண்டுமாய் சகதியில் விழுகிற அந்த பன்னியினுடைய டெம்ப்டேஷன் லெவல் தான் எனக்கும் இருக்குது. So the temptation, the level of my temptation is just like people of this earth, just like the pig which often goes and falls into this mire and dirties itself. இதை நம்ம வெளியே யாருக்கும் சொல்ல வேண்டாம், நாமளே நியாயம் தீர்த்து கொடுத்து பார்த்துக்கலாம். நாம் என்னுடைய டெம்ப்டேஷன் லெவல் எவ்வளோ இருக்கோ இதுதான் என்னுடைய குவாலிஃபிகேஷன் ஆவிக்குரிய காரியங்களில். So let us examine ourselves, depending upon the level of our temptations is the quality of our Christian life. இதனால் நான் பண்ணுறது, உடனே நான் தேவ மனுஷர்களிடத்தில் போயிட்டு ஆலோசனை கேட்டு அதன்படி நடக்க ஒவ்வொரு தடவையும் நான் பிரயாசப்பட்டு, ஏன்னா ஒபீடியன்ஸ் எல்லாரும் பண்ண முடியும், தேவ ஞானம் லேட்டாக வரும், ஆனால் கீழ்ப்படிதல் இமிடியேட்டாக நடக்கும். So I go around asking for people, so this godly wisdom comes, but then this obedience has to happen in our lives. லூக்கா அதிகாரத்தில் சொன்ன மாதிரி இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் அப்படின்ற காரியத்தை நான் சிஎஃப்சியில் வந்த பிறகு தான் கற்றுக்கிட்டேன். As it says in Luke, strive to enter through this narrow gate, and I learned that only after coming to CFC. Only few will enter. சிலர் தான் என்டர் ஆவாங்கன்னா சிலர் தான் என்டர் ஆவாங்க. Only few people will enter through this narrow way. அதனால் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையில் மாற்றமே இருக்காது. So there's nothing that can be changed in the words of Jesus Christ. கர்த்தர் இந்த சபையில் என்னை வைத்து எனக்கு கொடுத்த இந்த வெளிச்சத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். So I want to thank God for keeping me in this church and giving me His light. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் இந்த நாளில் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். I want to thank God for the wonderful words that the Lord spoke to us this morning. எந்த தகப்பனுமே பெற்றோராக இருக்கிற நம்ம எல்லோருமே அறிந்திருக்கிறோம், நம்ம பிள்ளைங்களோடு நம்ம பேசணும் அப்படின்னு விரும்புவோம். All of us who are parents would have realized this, that we would want our children to speak to us. We would want to speak to our children. சில நேரத்தில் நம்ம பிள்ளைங்க மூட் அப்செட் ஆகி நம்மக்கிட்ட சில நேரத்தில் கோபமாக இருந்து அவங்க நம்மக்கிட்ட பேசினாலும் ஒரு தகப்பன் ஒரு தகப்பனோ தாயோ எப்படியாவது தன்னுடைய பிள்ளைங்க கிட்ட தன்னுடைய இருதயத்தை சொல்லணும், என்னுடைய பிள்ளை எப்படியாவது என்னை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு பிரயாசப்படுகிறவர்களாக நம்ம இருக்கிறோம். Even though the children are angry and they are upset, but we with our loving hearts would always want to reach out to our children, and we want to express our love, and we want to always speak to them. இன்றைக்கி நம்ம கேட்ட வார்த்தை அதுதான். நம்முடைய பரம தகப்பன் நம்மோடு அவர் எப்பவும் பேசணும் அப்படின்னு தான் விரும்புகிறார். This is what we heard, that our heavenly Father is longing to speak to us. தேவன் ஆதாம் ஏவாளையும் நம்ம கேட்டது போல ஏதேன் தோட்டத்தில் சிருஷ்டித்த பொழுது, as we heard, God created Adam and Eve in this garden of Eden. ஆதாமும் ஏவாளும் அவர்களுடைய சந்தோஷத்தையும் அவர்களுடைய நிறைவையும் அவர்களுடைய திருப்தியையும் அந்த தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு தான் தேவன் விரும்புகிறார். The Lord wanted them to receive all their joy, the complete joy only through God. நான் நிறைய யோசிச்சு பார்க்குறேன், வானத்தில் கேருபீன்களும் சேராபீன்களும் ஏராளமான தேவ தூதர்கள் தேவனை துதித்து கொண்டிருந்தாங்க. I was thinking like this, in heaven there were millions of angels and seraphims, they were worshipping and praising God. திடீர்னு ஒருவேளை ஆண்டவர் இல்லைப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் பூமியில் போகணும், நான் அவங்களோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் அது எல்லாத்தையும் விட்டுட்டு யாரோ ஒரு சின்ன சிருஷ்டிகளுக்காக அந்த பூமியில் அவர்களோடு ஆண்டவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணார்னு போட்டிருக்கு. And when this was praise and worship going on, God would have told them, no, just stop for a moment.
I want to go down to my people and I want to have fellowship with them. And he would have just gone down just for those two creatures, you know. நான் யோசிச்சு பார்க்குறேன், ஆதாம் ஏவாள் எவ்வளவாய் தேவனோடு நடப்பதில் சந்தோஷப்பட்டாங்களோ அதை விட அதிகமாக தேவன் அவர்களோடு நடப்பதில் சந்தோஷப்பட்டார். I was thinking how much Adam and Eve delighted in walking with God. More than that, God would have delighted in walking with Adam and Eve. ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து ஆதாமும் ஏவாளும் கேட்டது அவர்களுடைய சத்தம், அடுத்தது தேவனுடைய சத்தம். அந்த ரெண்டே சத்தம் தான் அவங்க கேட்டாங்க. So every day Adam and Eve have heard only two sounds. One, their own sound, and then the sound of the Lord. ஸோ இந்த சந்தோஷமான வாழ்க்கை தான் அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். So they were living such a joyful life. ஆனால் திடீர்னு வந்து ஏவாள் வந்து அதுவரை கேட்காத வேற ஒரு சத்தம் அவளுக்கு காதில் வந்தது. But now Eve is all of a sudden hearing a sound which she had never heard. ஃபர்ஸ்ட் திங்கே அவள் நினச்சிருக்கணும், இந்த சத்தம் வந்து இது வரைக்கும் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் வாய்ஸு, இந்த சத்தத்தை நான் கேட்டதில்லை. அப்போவே வந்து ஏவாள் வந்து அலர்ட் ஆகிருக்கணும். She should have initially itself she should have realized that this is something new sound and I have never heard this sound, and she should have been very alert. ஆனால் வேதவசனம் சொல்லுது அவள் வந்து கான்வர்சேஷன் ஆரம்பித்தா, அந்த சத்தத்தோட திரும்ப ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பித்தா, திரும்ப அந்த சத்தம் அவட்ட பேசிச்சு, திரும்ப அவள் அந்த சத்தத்தோட பேசினா. But the scriptures shows us that she continued in her conversation with the Satan, and the serpent talked with her and she in turn talked with the serpent. நான் யோசிச்சு பார்க்குறேன், ஒரு நாள் திடீரென்று ஒரு நாள் என்னுடைய இது கற்பனை, திடீரென்று ஒரு நாள் வந்து சாத்தான் வந்து ஏவாள் இடத்துல இந்த காரியத்தை பேசி ஒரே நாளில் வந்து அவளை வந்து பழத்தை சாப்பிட வச்சானா அப்படின்னு எனக்கு தெரியல. This is just my imagination. Would have Satan come all of a sudden and then within one day would have spoken to her, convinced her and made her eat this fruit. ஏன்னா நான் யோசிச்சு பார்க்குறேன், ஒரே நாளில் ஏவாள் வந்து கன்வின்ஸ் ஆகிருக்க மாட்டான். அப்போது இந்த சத்தம் வந்து தொடர்ந்து ஏவாள் இடத்துல சேட்டன் மஸ்ட் ஹவ் ஸ்பெண்ட் எவ்வளோ நாள், ஆண்டவர் வராத நேரத்தில் சாத்தான் வந்து அவனுடைய அந்த விஷயத்தன்மை, அவனுடைய பொய்யை வந்து அவர்களை நம்ப வைக்கிறதுக்கு கன்வின்ஸ் பண்ணியிருப்பான். Because it would have been very difficult for the serpent to convince Eve. So what I think is the serpent would have constantly spent time with Eve, and Eve was listening, and that is how he had injected that poison into Eve. ஏன்னா அவ்வளோ உறுதியாக நீ இந்த பழத்தை சாப்பிடுனாலே சாகவே சாவாய் என்று தேவன் அவ்வளோ உறுதியாக சொல்லியும் கூட அவன் வந்து ஃபைனலாக வந்து அந்த சாத்தானால் வந்து ஏவாளை வந்து கன்வின்ஸ் பண்ண முடிந்தது, இல்லை நீ வந்து சாக மாட்ட அப்படின்றது அவளுடைய மைண்டை வந்து சாத்தானால் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து டைம் எடுத்திருக்கும். Because God had so strongly said, the moment you eat of this fruit, you will die. But serpent was able to so easily convince Eve and say, you will not die. So I believe that serpent would have spent so much of time with Eve. ஸோ நான் என்னுடைய உள்ளத்தில் வந்த கேள்வி என்னென்னா, சாத்தான் வந்து பேசிட்டு போன அடுத்த நாள் தேவன் வந்தபொழுது அட்லீஸ்ட் ஏவாள் தேவனிடத்தில் வந்து அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை சொல்லியிருக்கலாம். So the thing that came in my mind was, after the serpent came and spoke to her, the very next day when God came and spoke to her, at least Eve could have shared with God. நான் யோசிக்கிறேன், ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது ஒன் ஆஃப் த மெயின் காரணம் அப்படின்னா அவள் தன்னுடைய இருதயத்தில் நேர்மையற்றவளாக இருந்திருக்கலாம். One of the reasons I think why Eve was deceived, because she was not honest in her heart. அவள் வந்து சாத்தானுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார், ஆனால் அதை குறித்து தேவனிடத்தில் தன்னுடைய இருதயத்தை திறந்து அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்ளாமல் அதை தேவனிடத்திலிருந்து மறைத்து கொண்டிருந்திருக்கலாம். She was constantly listening to this serpent, and she was also not willing to open up her heart to God and honestly share what she was discussing with the serpent. ஸோ இந்த நாளில் நம்ம கேட்ட காரியம், தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் நாம் இருக்கணும், அவருக்கு பிரியமாய் நாம் வாழணும், அந்த உணர்வுள்ள ஒரு இருதயம் நமக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது தான். So the thing that we heard today was that we should be people who are cultivated in this habit of listening to God and obeying His words. நான் சமீபத்தில் மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் வந்து ஒரு உவமையை சொன்னார். In Matthew chapter 21, Jesus said a parable. அதில் அந்த உவமை ரொம்ப நம்ம மனம் திரும்பின அதாவது மனம் திரும்பின இளைய குமாரனை பற்றி தான் நம்ம நிறைய கேட்டிருக்கோம், ஆனால் மனம் திரும்பின மூத்த குமாரனை பற்றி ஆண்டவர் இந்த இடத்துல பேசினார். We have only heard about the second son who repented,
But here God speaks about the first son. நான் அந்த சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு அப்பா வந்து பையனத்தில் வந்து சொல்கிறார், மூத்த மகன்கிட்ட வந்து சொல்கிறாரு, நீ போய் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் அப்படின்ற. Here the father goes and says, go and work in the vineyard. அவன் வந்து அவனுடைய பதில் பாருங்க, மாட்டேன் என்றான். மீன்ஸ் மூஞ்சில் அடிச்ச மாதிரி நோ அப்படின்னு சொல்லிட்டான். So it was a direct no from that son. யோசிச்சு பார்க்குறேன், அவனுடைய வீட்டில் வேலைக்காரில் இருந்திருப்பாங்க. அந்த தகப்பனுடைய இடத்துல அவன் வந்து சொன்ன காரியம் அந்த வெளியில் பார்க்கும்பொழுது அவன் வந்து ரொம்ப கடுமையாக பேசின மாதிரி தான் இருக்குது. நோ, நான் போக முடியாது அப்படின்னு தான் சொன்னான். There would have been servants in that house, and it looks like it was a very harsh no, and in front of everybody he said, no, I can't do that. ஆனால் அவன் தான் கீழே நீங்கள் வசனம் பார்த்தீங்கன்னா, பின்பு மனஸ்தாபப்பட்டு அவன் வந்து போய் அந்த வேலையை செய்தான் போட்டிருக்கு. But it is written there that he afterwards he felt bad, he repented, and then he went back and did what was expected. அவன் சொல்லும்பொழுது வேலை சுற்றி இருக்கிறவர்கள் பார்க்கும்பொழுது என்ன இந்த மாதிரி வந்து மரியாதை இல்லாமல் வந்து தகப்பனிடத்தில் அவன் சொல்கிற வேலையை முடியாது அப்படின்னு சொல்கிறானே சொல்லிட்டு மற்றவங்க வந்து என்ன யோசிச்சிருப்பாங்கன்னு தெரியல. I don't know what others would have, who were around would have thought, this man, how can he say such a no, I will not go, and I don't know what they would have thought. நம்ம கேட்டது போல அவன் சொன்ன காரியத்துக்காக ஒருவேளை தகப்பனிடத்தில் சொன்ன நிமித்தமாய் அவன் இருதயத்தில் வந்து நம்ம கேட்டோம், இன்னைக்கு உணர்வுள்ள ஒரு இருதயம் அவனுக்கு இருந்தது. Because as we heard, he had that sensitive heart. As we heard, he said he realized his own mistakes and he had that sensitive heart to go and do. அவன் சொன்னான், ஐயோ நான் தகப்பனை வந்து நான் அவமதிச்சிட்டேன் சொல்லிட்டு அவன் வந்து அதுலேருந்து மனம் திரும்பி அவன் போய் தகப்பனுடைய வேலையை செய்தான் போட்டிருக்கான். So he would have realized that he disrespected his father and he would have regretted it, and then he went and obeyed his father. சின்ன பையன்கிட்ட சொல்றாரு, அவன் சொல்றான் இதோ போகிறேன் ஐயான்னு அவன் வந்து ரொம்ப மரியாதையாக வந்து பேசிட்டு அவன் வந்து அதை பற்றி கேரே பண்ணல. அவங்க அப்பா சொன்ன வார்த்தையை பற்றி அவன் வந்து பொருட்படுத்தவே இல்லை. But when he told the second son, he very politely said, I will, sir, but then he did not even he didn't even care less to go and do what his father told him to do. அதுக்கப்புறம் ஆண்டவர் அவங்கள பார்த்து கேட்குறாரு, இவங்க இரண்டு பேர்ல யார் பிதாவின் சித்தம், அதாவது தேவனுக்கு செவி கொடுத்து அவருடைய சித்தத்தை செய்தது யார் அப்படின்னு கேட்குறாரு. So now Jesus asked those people, now which of the two did the will of his father? That means who heard the voice of the father and who obeyed. அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சொல்றாரு, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். So only after this Jesus says, truly I say to you that the tax collectors and prostitutes will get into the kingdom of God before you. அதாவது வேசிகள்னா விபச்சாரிகள், அதாவது கீழ்த்தரமானவர்கள், நம்ம வந்து ரொம்ப சீப்பா கன்சிடர் பண்ணக்கூடியவர்கள். Those tax collectors and prostitutes were people who were considered to be very cheap. ஆனா அந்த ஆயக்காரர்களிடத்திலும் அந்த வேசிகளிடத்திலும் இல்லாத, அதாவது இருந்த எந்த காரியம் வந்து அந்த பரிசேயர்களிடத்தில் இல்லை. What was that which was there in this tax collectors and prostitutes which was lacking in those Pharisees? அந்த நேர்மைதான், that honesty. அந்த மூத்த குமாரனை போல, ஆமா ஆண்டவரே, அதாவது இதுதான் என்னுடைய நிலைமை, நான் வந்து உம்முடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்காம நான் உணர்வற்ற ஒரு நிலைமையில நான் பாவம் செய்து உம்மை விட்டு நான் தூரமாக போயிருக்கிறேன், இதுதான் என் நிலைமை அப்படின்னு நேர்மையாக தேவனிடத்தில் போவாது தான் நம்முடைய, அதாவது தேவனை விட்டு விலகி போகிறதுக்கான அந்த படியாய் மாறுகிறது. Just like the first son who realized his mistakes and then who went back to God, honestly acknowledging his condition and then going back to that is which is lacking in us. எபிரேயர்ல எப்படி தேவனிடத்தில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் சொல்லும்போது சொல்றாரு, it is written in Hebrews as to how we should go to God. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில், Hebrews chapter 10, அந்த வார்த்தை ரொம்ப என்கரேஜிங்கான ஒரு வார்த்தை. It is a very encouraging word. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் அவர் சொல்றார், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் நாம் தேவனிடத்தில் சேர கடவோம். Hebrews chapter 10 verse 22, let us draw near with a sincere heart in full assurance of faith, having our hearts sprinkled clean from an evil conscience and our bodies washed with pure water. இங்க உண்மையுள்ள இருதயம் அப்படின்னு ஆண்டவர் வந்து போட்டிருக்கார். ஒருவேளை ஆண்டவர் பூரண இருதயத்தோடு நீங்க தேவனிடத்துல வந்து சேர கடவும் அப்படின்னா
நான் யோசிச்சுக்கலாம், ஆண்டவரே என் இருதயம் வந்து டிவைடடாக இருக்குது, பூரணம் இல்லாத ஒரு இருதயம், நான் எப்படி ஆண்டவரே உம்மிடத்தில் வர முடியும் அப்படின்னு. Here it is written sincere heart. Maybe if God would have written no perfect heart, then we could say, Lord, how can I come to you because I have a heart which is so divided. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பூரண இருதயத்தை நான் எதிர்பார்க்கலப்பா, உண்மையுள்ள இருதயத்தை தான் நான் எதிர்பார்க்குறேன். But God says, I'm not expecting a perfect heart, but a heart which is sincere. அந்த ஆதாம் ஏவாள் பாவம் செய்து அவள் தேவனுடைய சத்தத்திற்கு பயந்து ஒளிந்து கொண்டிருந்த பொழுது, When Adam and Eve, when they sinned and they were hiding from God, ஆண்டவருடைய அந்த ஃபர்ஸ்ட் கேள்வி, பைபிளில் அந்த ஃபர்ஸ்ட் கேள்வி, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? the first question that God asked them, which is written in the Bible, is, Adam, where are you? அது உண்மையாகவே ஒரு ஆகனைசிங்கான ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு வாய்ஸ். It was a very agonizing and a painful voice. நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 10 மாடி கட்டிடத்தில் இருக்கீங்க. Just for an example, I'm saying you are there in a 10-story building. உங்கள் குழந்தைய ஒரு 8வது மாடியில் இருக்கீங்க. நீங்கள் உங்கள் குழந்தைய வந்து கையில் பிடிச்சிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கீங்க வச்சுக்கோங்க. And you are in the 8th floor and you are holding your son and you are doing the shopping. திடீர்னு அந்த ஃபயர் அலாரம் அடிக்குது, அதாவது ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, எல்லாம் ஓடுங்க, எல்லாம் இதுங்க சொல்லிட்டு ஜனங்க அங்கே இங்கே சதறி ஓடுறாங்க. So suddenly this fire alarm goes and then everybody is running around. நீங்கள் உங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு நீங்கள் ஓடும்பொழுது திடீர்னு உங்கள் குழந்தை உங்கள் கையிலேருந்து மிஸ் ஆகிட்டான். Now you are holding your son and you are running and all of a sudden your son is lost. As a father, ஒரு தகப்பனாக இருக்கிற நீங்கள், As a father, எப்படி உங்கள் பிள்ளையை தேடுவீங்க? how will you search for your son? சுற்றி முற்றி பார்த்துட்டு எங்கேயும் இல்லை அப்படின்னு நம்ம போவோமா? Will we just look around and then say, oh, he's not there, and we'll just walk? நான் சொல்கிறேன், என்னுடைய பெஸ்ட்டு சவுண்டான சத்தமான வேதனையான அந்த சத்தத்தில் முழு சத்தத்தோடு நான் என் பையனுடைய பேரை சொல்லி கூப்பிடுவேன். But I tell you, with all the agonizing spirit, with that sound, with a loud sound, I would call out the name of my son. என் பையனை எப்படியாவது அவன் என்னை பார்த்து அவனோடு நான் சேர்க்கப்படணும் அப்படின்னு நான் வந்து என்னுடைய பெஸ்ட்டை நான் சேர்த்துக்க முயற்சி செய்வேன். I would do my best. I would shout with the best voice, with the loudest voice, so that my son can notice me and I can find him. அதே சத்தத்தை தான் அந்த ஏதேன் தோட்டத்தில் பார்க்க முடியுது. We could see the same sound in the Garden of Eden. அநேக முறை ஆண்டவர் என்கிட்ட அன்னைக்கு ஆதாம்கிட்ட கேட்டது போல, ஸ்ரீனிவாசன் நீ எங்கே இருக்கிற அப்படின்னு ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்டிருக்கேன். Many times, just like that sound, I've heard the voice of the Lord. Srinivasan, where are you? நீ ஒளிஞ்சிட்டு இருக்கியா? Are you hiding? நீ உன்னை நியாயப்படுத்திட்டு இருக்கியா? Are you still justifying? அடுத்தவங்க மேல பழி போட்டு இன்னும் நீ உன்னை மறைத்துக் கொள்கிறாயா? Are you still putting your blame on others and you are hiding yourself? நான் மாத்திரம் தான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். Only I can help you. நீ நேர்மையா என்னிடத்தில் வா. You come to me honestly. நான் எப்பெல்லாம் தேவனிடத்தில் வந்தேனோ, whenever I came to God, தேவனுடைய அந்த சமாதானத்தையும் அவருடைய சந்தோஷத்தையும் நான் பெற்றிருக்கிறேன். I have received His peace and His joy. ஸோ தேவன் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அவருடைய சத்தத்தை கேட்டு அதுக்கு செவி கொடுத்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு தருவாராக. May the Lord give us that life where we would listen to His voice and obey Him. ஜெபம் பண்ணலாம். எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாண்டவரே, நீர் தகப்பன், கர்த்தருடைய சத்தம் ஆண்டவரே, கூப்பிடுகிற உம்முடைய சத்தத்தை ஆண்டவரே இப்பொழுதும் கேட்க உதவி செய்யும். உம்முடைய சத்தத்தை, என் சத்தத்தை கேட்க ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்களே நித்தமும் ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்கும்படி எங்களுக்கு புத்தி சொன்னீங்களே ஆண்டவரே. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான்னு சொன்னீங்களே ஆண்டவரே. உமக்கு செவி கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றும். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு செவி கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். இங்கே இருக்கிறதான எங்கள் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. என்னுடைய மூத்த சகோதரன் சொல்லி கொடுத்தது போல உம்முடைய வார்த்தையை கேட்கறதில் பழக்குவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் பழக்குவிக்கத்தாங்க ஆண்டவரே.
ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அபிஷேகம் பண்ணும். இரக்கமாயிரும். நல்ல நாளை கொடுத்ததற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.